ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இது கிராண்ட் ஃபினாலே 105வது நாள் 106வது எபிசோடு 19 ஜனவரி அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் வந்து சப்போர்ட்டுகளை கொடுங்க. செகண்ட் பார்ட்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? பிஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து அவங்களுடைய எவிக்ஷனுக்கான ப்ராசஸ் அடுத்து நடந்தது. ஸோ எவிக்ஷன்ல இப்போ யார் போறா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிளாக் ஹைஸ்டிங் மாதிரி வச்சுட்டு அந்த ஃபிளாக் ஹைஸ்டிங்லேருந்து விழற வந்து ராயன் வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து பவித்ரா வந்தாங்க. இந்த இதான் அது இதாச்சு 3 பேர் வந்தாங்க. இது அப்படியே பார்த்துட்டு ராயன் வந்தது வந்து நீங்க சொல்லலாம். ஆமா, ராயன் வந்தது வந்து ரொம்ப நல்ல மூமெண்டா இருந்தது. அவர் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, வரும்போதே ஹை ஜாக் ஜாக் ஹை ஜாக் அப்படின்னாரு. இவர்கிட்ட வந்து ஹை சொன்னதுக்கு அடுத்த செகண்ட் அவர் பண்ணது அதுதான். அது மாதிரி நான் போய் எங்க உட்காந்துக்கு சார், நான் ஜாக் பக்கத்துல தான் இடம் இருக்கேன் சார், நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன். ஆமா இப்படின்னாரு. ரொம்ப அழகான ஒரு கியூட்டான மூமெண்ட். எல்லாத்த விட ராயன் சொன்னது என்னன்னா, சார் ரொம்ப ஹாப்பியாகவும் கம்ப்ளீட்டாகவும் நான் ஃபீல் பண்றேன். அதாவது மற்ற எல்லாருமே இனிமேதான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும் பொழுது ராயனுடைய ஒரு கான்பிடன்ஸ் என்ன அப்படின்னா, நான் உள்ள இருக்கும்பொழுது என்னுடைய படத்திற்கான விஷயங்கள் வந்தாங்க. 100வது நாள்ல என்னுடைய படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது உள்ள இருந்ததே எனக்கு இதெல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய மொமெண்டா நான் வந்து ஃபீல் பண்றேன். அதனால எனக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து அழகா சொன்னாரு. அந்த அவருமே மென்ஷன் பண்ணார், அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட். ஏன்னா உள்ள இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தனியா உங்களை உட்கார வச்சுதா இருக்கட்டும், நீங்க அந்த இடத்துல என்ன அந்த அது என்னால உணர முடியுது அப்படின்னாரு விஜய் சேதுபதி. தன்னுடைய படத்துல இருந்து வந்திருக்காங்க, அங்க தன்னுடைய படத்தோட விஷயங்கள் ஓடுது அப்படின்னும் பொழுது அதை நீங்க வந்து ரொம்ப சட்டிலா அமைதியா இருந்து அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருந்த புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னது ரொம்ப அழகான மொமெண்டா வந்து சொன்னாப்ல. அதுதான் ராயன் வந்து செஞ்ச விஷயம். அவர் போய் ஜாக்லின் பக்கத்துல உட்கார்வார். அதன் பிறகு நம்ம கிட்ட வந்து காட்டல. சோ இதன் பிறகு வந்து எல்லாருமே வந்து விஜேஎஸ் அவர்கிட்ட வந்து क्वेश्चंस கேட்க ஆரம்பிப்பாங்க. நமக்கு ஒரு சில क्वेश्चंस முன்னாடி வந்து டக்குன்னு நம்ம இப்படி கமெண்ட்ஸ்க்குலாம் போயிட்டு வந்துடலாமா? ஆமா சார், ஓரளவு எனக்கு வந்து பழைய கமெண்ட்கள் போயிடுச்சு, ஹாய் சொன்னதெல்லாம் போயிடுச்சு. சோ சங்கமித்ரா அவங்க வந்து ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு இருக்கு பிக் பாஸ் அப்படிங்கறத வந்து எங்க ஃபீல் அதுதான். உண்மையிலே எங்க ஃபீல் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஹாப்பி. ஏன்னா ஆனா ஆக்சுவலி என்னன்னா, நாங்க இன்னைக்கு வந்து முஃபாசா படத்துக்கு போலான்னு இருந்தோம். ஆமாங்க, அதுக்கு டிக்கெட்லாம் வந்து புக் பண்ற நேரம், ஏன்னா இவங்க ஆஃபீஸ் கொலிக்கு வந்து அவங்க தான் போகலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கூட தான் போகலாம் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் இல்லை, இது இன்னைக்கு வந்து 4-5 மணி நேரம் போவோம். ஆரம்பிச்சாங்கன்னா விடிய கூத்து மாதிரி போவோம். 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 தான் முடிப்பாங்க. அந்த மாதிரி போவோம். அதனால நம்ம வந்து இதை ஃபுல்லா பார்த்து முடிச்சிடும் இன்னைக்கு, அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால அது ஃபுல்லாவே இது பண்ணுவோம். இது ஒரு கமெண்டா போய்கிட்டே இருக்கு. டக்கன் படிக்கிறேன். சரவணன் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, எல்லாரும் பற்றியும் ஒரு வார்த்தைகள் குட் ஆர் பேட் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. இல்லைங்க, அதை பத்தி தனியாவே ஒரு லைவ் செஷன் வந்துருவோம். இன்னைக்கு என்ன நிறைய நேரங்கள் ஆயிடுச்சு. இந்த சிவபாண்டியன்லாம் வந்தார். ரம்யா விஜய் சேதுபதி எல்லாரும் பத்தி அவருடைய லெவலுக்கு அதை சொன்னது பெரிய விஷயம். சூப்பரா இருந்தது. சிலது வந்து அன்சிதாவையும் ஒரு ஜாக்கியுமே ஒன்னா சேர்த்தாருன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோ கண்ணிங்லாம் கிடையாது ஜாக்கு. அது அவருடைய பார்வையில சிலதெல்லாம் சொன்னாரு, அது ஓகே தான். அதுக்காக ஒருத்தவங்க வந்து நம்ம பார்வையில எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரம்யா அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னுடைய கமெண்ட்டுகள் தான் இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அவங்களுடைய ஏவி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த அடின் வந்து ஒரு ஆட் முடிஞ்சிட்டாராம், ஒரு டிவிஎஸ் ஆட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஜாக்லின் வந்து நிறைய ஹார்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரியில வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான கமெண்ட் வந்து $10 வந்து ஃபாத்திமா அபு $10 ராம் அவர்கள் வந்து 5 சிங்கப்பூர் டாலர்ஸ் கொடுத்திருந்தாங்க. Thank you so much for your support. அறிவழகன் குணசுந்தரம் வந்து, ஜாக்கி in its seasons we got to see a variety of women but all had one thing in common, daddy issues. Share your thoughts or add its topic for your special video. உதாரணத்துக்கு வந்து
டாடி இஷ்யூ வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து சில ஆனால் இதே நேரத்தில் சில டாடிக்களாலே பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. குடிச்சிட்டு வந்து உதச்சி அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராமாவை வந்து உருவாக்கின ஃபேமிலிஸும் நான் அறிவேன்னு வச்சுக்கோங்களேன். இன்பிட்வீன் நான் இன்னமும் சொல்றது அப்படின்னா 60s 70s டாடியா இருக்காங்கல்ல, 50s 60s 70s 80s டாடியா இருந்தவங்க எத்தனை பேருமே வந்து ஆணாதிக்க சமூகத்தால் வார்க்கெடுக்கப்பட்டு பொம்பளை வேலைக்கு போய் சம்பாதிச்சா அது அசிங்கம்னு நினைக்கக்கூடிய கேட்டகரிஸ்ல இருப்பாங்க. நேத்து கூட வந்து நான் வந்து இந்த 10ஆம் லோக்கு வந்து பார்த்தேன். அந்த 10ஆம் லோக்கில் வந்து இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப் வந்து நான் வந்து டியூஷன் எடுக்கிறேன்னு அவர் வேணான்னு அப்போ வந்து ஏன் நான் வேலைக்கு போய் சாப்பிட்டா உனக்கு வந்து ஈகோ தடுக்குதா அப்படின்னு. எங்க அப்பாலாம் எங்க அம்மா வேலைக்கு போகவே விடவே, அதாவது அவருடைய சப்போர்ட்டே இல்லாம ரொம்ப தவிச்சு போனாங்க. இத்தனைக்கும் தாயக்காட்டெல்லாம் விளையாடிட்டு 20 ரூபா எடுத்து வருவார். அவருக்கு 30 வருஷம் வேலை செஞ்சவருக்கு டக்குன்னு அந்த வேலை போகும்போது அவருக்கு வேற எங்கேயும் வேலைக்கு போக துணிவுல பிடிக்கல. அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க வீட்டுல 5 பிள்ளை இருக்கு, அப்போ டூ சம்திங்ல, அப்போ ஒரு சப்போர்ட் பண்ணணும்ல, ஒரு விஷயம் பண்ணணும்ல. அது பண்ணாம எங்க அம்மா அதுலயே மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்தாங்க. சி எவ்ரிதிங். அதுதான் நான் இன்னைக்கு இப்படி பேசுறதுக்கு கொல்றதுக்கு கொடியே சுத்துறதுக்குலாம் எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதேதான் இப்போ இதுவே அப்பா இருந்தாங்கன்னா அப்பாக்கள் இன்னும் வந்து ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். 60 70 80கள் 90கள் இருக்கிற அப்பாக்கள் மிக மோசமானவர்களாகவே இருந்தாங்க. நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். அப்ப இதுவே வந்து ஆண்களுக்கே வந்து ஆண் பிள்ளைகளுக்கே எப்படின்னா பெண்பிள்ளை பிள்ளைங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொடூரமான விஷயமா இருந்தது. ஸோ அதன் பிறகு வந்து தலைமுறைகள் படிச்சு உலகளாவிய அளவுல வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவங்களுடைய பார்வைகளும் மாற ஆரம்பிச்சு. இப்போ 2Kல கல்யாணம் பண்ண நிறைய அப்பாக்கள் வந்து சோசியல் மீடியாவில் பிள்ளைகள்லாம் எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளுக்கான ரெஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ வந்திருக்கு அப்படின்றதையும் that's a good thing. ஸோ ஹேண்ட்மெய்டன் மூவி படத்தை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கீர்த்திவாசன் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ராஜ் கார்த்திக்கும் வந்து ரயனும் வந்து ரயனும் ஜாக்லினும் வந்து ரொம்ப நல்லா விளையாடினாங்க. தே போத் டிசர்வ் அப்படின்றதையும் பிரியா வந்து ஐ ஹோப் விஜய் சேதுபதி சார் அண்ட் டீம் லிசன்ஸ் டு திஸ் ஆடியோ ஆஃப் த கேர்ள். ஐ ஹேட் த சேம் தாட் டூ. நீங்க ஒரு ஆடியோ போட்டிருந்தீங்க. மக்கள் இப்ப இவங்க வந்து இப்ப இந்த எமோஷனலி கனெக்ட் யாரும் பைத்தியம் இல்ல. இங்க பேசுறவங்க எல்லாம் பாஸ் பேசுறவங்க கமெண்ட் போடுறவங்க இது இன்னும் எவ்வளவு தாட் என்ன நிறைய ஆடியோஸ் இருக்கு. அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் என்ன நம்பி அனுப்பின ஆடியோஸ் நம்ம போட முடியாது. அது இது பர்மிஷன் கேட்டு தான் போட்டேன். அது மாதிரி நிறைய இருக்கு. ஸ்பேஸ்ல எவ்வளவு பொண்ணுங்க அழுதெல்லாம் நான் பார்த்தேன். அப்படிலாம் பார்த்தா முத்துவுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அதான் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே சொன்னது என்னன்னா, இப்ப வந்து பிஆரை வச்சியும் சரி அரசியல் கட்சியோட இன்க்ளூஷன்ஸ் அதெல்லாம் வச்சு பேசுறதுலாம். இப்ப ராய் என்ன விளையாடுனாரு, ராணுவ என்ன விளையாடுனாரு. நான் சொல்றேன் முத்து 8 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு போனாரு. மோடி கூட தான் ஜெயிச்சாரு. நான் பேசட்டுமான்னு கேட்கறேன். நான் ஜெயிச்சுட்டாங்க, அதுக்காக டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தான் அவரு தான் ரொம்ப யோகியம், அவர் மாதிரி ஒரு யோகியனை நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய பேசுவேன். என்னால அவ்வளோ விஷயம் பேச முடியாது என்னால. ரைட். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா ராணுவலாம் வந்து வராங்க அப்படின்னும் போது அப்ப இந்த பிஆருடைய செயல்பாடுகள் நிறையவே இருக்குன்னு சொல்ல வரேன். அப்ப அதனாலதான் நாம வந்து இங்க நாங்க ரியல் கண்டஸ்டன்ஸ் யாரு வந்து குறைவான தவறுகளை செஞ்சிருந்தாங்க. ஏன்னா தவறு எவ்வளவு யோகியெல்லாம் கிடையாது. அது ஜாக்லினா இருக்கட்டும் ராயனா இருக்கட்டும் யாரும் அவ்வளோலாம் யோகியாது. இந்த இதுல இருக்கிறதுல தவறுகள் யார் குறைவாக பண்ணாங்க, கூடுமானவரை குறைந்தபட்ச அறத்தோட யார் நடந்துக்கிட்டாங்கிறத வச்சு நாம பேசிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா தாராளமா நீங்க கொண்டாடிக்காங்க. இந்த சேனலை பொறுத்தவரையும் இதுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதுதான். அப்ப அதுலதான் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டாரு, இந்த ஆடியோவே ரொம்ப கிரிஞ்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. களை எடுத்தாச்சு. அடுத்தது அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப மோசமா போகும்போது அவங்க எடுத்துடலாம். தட்ஸ் ஆல். அதே மாதிரி கமெண்ட் ஒன்று போட்டு இன்னொருத்தவங்க அவங்க பேரை வச்சு கமெண்ட் போட்டு அவங்களுக்குள்ளே எதுவும் பேசிக்க வேண்டாம், போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. இலங்கேஷ் அதுதான் யாராவது போட்டாலும் அதை அப்படியே கடந்து போயிடுங்க. ரொம்ப ஓவரா போகும்போது அதை போட்டு விட்டுலாம். அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்பதான் ராஜ் அப்படிங்கிறவருடைய கமெண்ட் பார்த்தா கமெண்ட்டுகள் குறைஞ்சிட்டே வரனால எனக்கு டக்குன்னு அவர் போட்டுறது நல்லா இருந்தது. அதாவது போன வருடம் ஆரி வந்து ஜெயிச்சிருந்தப்ப மத்த கண்டஸ்டன்ட் முகமெல்லாம் அப்படியே தொங்கி போச்சு. அதே மாதிரியானா இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி ஜாக்லினுடைய என்ட்ரி எப்ப மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு முகமே இல்ல. ஏன்னா அவங்களாம் ஒழுங்காவே அவங்களை ட்ரீட் பண்ணல. ஆனா அதுதான் சொல்றேன், நான் எல்லாருமே அழுது கலரும் போது நான் சொன்னது ஜாக்லின் வந்து வெற்றிக்கு 3 நாள் முன்னாடி அவங்கள பத்தி பேச வச்சுட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதுதான் நடக்கும். அந்த கிரேஸா இருக்கட்டும், அதை கொண்டாட ஒரு இவ்வளவு பேருக்கு அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுச்சு. ஒரே ஒரு பொண்ணு தான், ஒரே ஒரு பையன் தான் பக்கத்துல வந்து உட்காந்து.
சவுண்டு கூட அதை பத்திலாம் வந்து பெருசாவோ பேசுறதுலாம் இல்ல. அதுதாங்க உண்மையான லவ். அந்த லவ் வந்து அதுதான் சொல்றேன். அது கோ வித் பிளேசஸ். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ், உண்மை. கிருபாகரன் அவர்களுடைய கமெண்ட் வந்து என்னன்னா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த சீசன், நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது அப்படிங்கறதும், 100 நாளுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி விஜேஎஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் தான், ரொம்ப எமோஷனலான ஒரு ஷோ இது. அப்படி இருக்கும் பொழுது இதை கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்ப திருத்திக்கிறதுக்கு இந்த இடம் எனக்கு உதவியா இருந்தே அவங்க சொல்லுவான். அதேதான், நான் எவ்வளவு பெரிய பூத்தின்னு பேசுறது இங்க நிறைய பேர் இருக்கான். நான் இங்க திருத்திக்கிட்டேன்னு சொல்றதுக்குலாம் பெரிய மனசு வேணும். டவுன் டு எர்த் பர்சனால மட்டும் தான் முடியும். அவருடைய ரொம்ப டவுன் டு எர்த் சில இடத்துல அவர் கொஞ்சம் சர்க்கிள் உருவாக்குதுன்னு தான் நம்ம சொன்னோம். ஓகேவா, அதுதான் மேட்டர். எஸ், ஓகே. அண்ட் காயத்ரியும் வந்து போட்டிருந்தாங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சௌந்தர்யாவை பற்றி? சௌந்தர்யா ரன்னர் அப்பா வந்தது இல்லைங்க. அதாவது அந்த வீட்டுல ரன்னர் அப்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. பிஆர்ல தான் வந்து இவ்வளவு ஓட்ஸ்ல வந்து அவங்க, ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஆடிட்டிங்க்கு வந்து கணக்கு காமிக்கிறது எல்லா விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்குது. பவி, விஷ்ணு, விஷாலை விட சௌந்தர்யா பெட்டர். லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இல்லாம எல்லா சண்டைகள்லையுமே வந்து தெரியுது தெரியல ஒரு சண்டையை உருவாக்கினாங்க, ஒரு கிரியேஷனை பண்ணாங்க. அதுல சவுண்ட் வந்து அடிச்சுக்க முடியாது. தட்ஸ் ஆல். எஸ். ஆனா நேத்து நம்ம என்ன சொன்னோம்னா, விஷால் கூட வரலாம், சவுண்ட் வர்றதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்றது நேத்து சொன்னதுதான். அது ஒரு கோவத்தினுடைய ஒரு இதுவா சொன்னதுதான். பட் இந்த இது ஓகே தான் நான் சொல்றேன். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். ஏன் அவங்க என்ன இது தேவைக்கான அந்த கோவா கேங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க இந்த இதுல தான் சார் நாங்க எல்லாம் உட்காந்தோம் பேசணும் அதுக்காக சொன்னது. ஸோ அப்படியே போயிடுச்சு. தங்கமுடைய கமெண்ட்டும் நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நல்லா பண்ணாரு, இன்னைக்கு நிறைவா இருந்தது. ஜாக்லினை பாராட்டிய விதமும் சரி, கேட்க வேண்டிய விஷயங்களையும் வந்து கரெக்டா. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. போறப்போ ஒருத்தவங்க வந்து 102 நாள் இருந்து போறவங்களுக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அவங்கள பத்தி யாருன்னா அழுதுட்டு போறாங்க. அது வந்து வெளியில இருக்கவும் பேசிட்டு போலாம், வீட்டுல இருக்க நீ அததான் சொல்றேன். என்னன்றது நீங்க சரி விடுங்க. அதேதான் அந்த சீஸ் மேக்கப் அப்படிங்கிறவங்க, ஏன்னா கமெண்ட்கள் நிறைய போயிட்டே இருக்கு. சீஸ் மேக்கப்ங்கிறவங்க வந்து கப்பு விஷயத்த நம்ம சொன்னதுதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நல்லாவே இல்ல கப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விஜேஸ் வந்து ஹோம் டியூட்டருங்கிற மாதிரி ஏதோ நீங்க சொன்ன அந்த ஜோக்க வந்து பார்த்து ரசிச்சிருந்தாங்க போனா பால கணேஷ். சாய்தேவி வந்து ராயன் வெளியே வந்து ஜாக்லினை தேடுறது ரொம்ப நல்லா இருந்ததுனாங்க. அதேதான் சிவசங்கர் அவர்களும் வந்து சவுண்ட் வந்து ஆல்ரெடி முத்து தான் வின்னர் அப்படின்ட்டு. அது பேர் அவங்க சொன்ன வார்த்தைகள், லாஸ்ட் வார்த்தைகள் நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்தது அப்படிங்கறதையும், முத்து வந்து இட்ஸ் ஜென்யூன் ஹாப்பி முத்து இஸ் வின்னர், ஈவன் ஹர் ஃபாதர் வாண்ட் முத்து டு வின் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் பிரகதீஸ்வரன் ராயனுக்கு வந்து ஜாக் மேல அவ்வளோ அஃபெக்ஷனும் கேரும் இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. அண்ட் ஜாக்லின் வந்து கண்டஸ்டன்ட்டை வந்து யாரு உள்ள இருந்து விளையாடுனாங்க, அது நல்ல வார்த்தை ஜாக்கி, அது சொல்ல மறந்துறேன். இலங்கேஷ் கரெக்டா போட்டிருக்காரு. ஜாக்லின் சொன்னாங்க, எனக்கும் வந்து தெரிஞ்சிச்சு உள்ள ஒரு வார்த்தை வெளியில ஒரு வார்த்தை, அந்த மாதிரி. அதாவது சாரி, உள்ள எனக்காக விளையாடினவங்களையும் சரி, வெளியில எனக்காக விளையாடினவங்களையும் சரி, நான் ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஜாக்லின் சொல்றேன், என்னுடைய ஆப்பனண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு, ஜாக்லின் வெளியேற்றத்திற்கு பிறகு நான் நிகழ்ச்சி பார்ப்பதில்லை, பின்னாலே முதற்கொண்டு உங்க ரிவ்யூ தான் பார்த்து என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. ஓகே. அண்ட் ஐஸ்வர்யா அவர்களும் வந்து ரயன் பிளேடு 1 வீக் ஒன்லி, வேறஸ் முத்து பிளேட் ஆல் த 15 வீக்ஸ். அப்படிலாம் இல்லைங்க, முத்து 15 வீக்ஸ் ப்ளே பண்ணாங்க. நான் இப்பயும் சொல்றேன், முத்துவுக்கு வந்து ஆண்களோட எல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி 50 நாள் பூம் பூம் மாடு மாதிரி ஒருத்தவங்க கூட வந்து ஸ்பைனல் கார்டை வச்சுக்கிட்டு ஒரு முதுகெலும்போட வந்து கேள்வியே கேட்கல. இந்த கிரைட்டீரியா இருந்தா யாருனாலும் ஜெயிக்கலாம். நான் எழுதி சொல்லட்டுமா 50 நாள் நான் கரெக்டாக பேசட்டுமா? நான் முத்து 50 நாள் இருந்தார், 50 நாள் அவர் தான் அந்த கேம் விளையாண்டாரு, அவர் தான். அதனால தான் ஒரு கட்டத்தில் வந்து எழுந்து பேசும்போது உட்காரப்பா அப்படின்ட்டார் பிக் பாஸ். அதுதான் அங்கே நடந்தது. அது எப்போ பார்த்தாலும் வந்து, அதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நீங்க ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பேசல, சாதாரணமா பேசும்போதே வயிற்றுக்குள்ள குழந்தையாக நாங்கள் இருந்தோம் போனோன்றதான் அங்கே வந்து இதுவா இருந்தது. இன்னொன்று எல்லாத்த விட நான் பேசுறது தான் சரி, நான் பேசுறதா எல்லாமே கேட்கறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மதப்போடே அவர்லாம் சுத்திட்டு இருந்தாரு. ஆனா சப்போர்ட்டே இல்லாம தான் வந்து ஜாக்லின்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு பெண்கள் பக்கமே அவங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது. அதே மாதிரி ரயனுமே வந்து நீங்க அதை தான் நான் சொல்றேன், ரயனுடைய விளையாட்டும் சரி, நீங்க எங்கேயுமே அவங்களை விளையாட விடுறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் விட அதுதான் வந்து
ஏன்னா ஆண்கள் பக்கம் அதான் சொன்னேன், முத்து தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னுட்டு இதெல்லாம் போட்டுலாம் இருந்தாரு. கடைசியில் அவர் தான் இறக்க தான் ஓடியாந்தாரு. ரயன்லாம் வந்து அது பிச்சு பெனரிட்டே வந்தாருன்னு வச்சுக்காங்களேன். நான் ஏன் சொல்றேன் வரேன்னா அதெல்லாம் நம்ப வச்சாரு முத்துன்ற. அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு தான் இவர் ராயன் வந்தார். ராயன் தான் முதல்ல அவர் அடிச்சு உடைச்சாரு. ஆமா, அதே போல முத்து செஞ்ச ஒரு விஷயமும் சரி, யாரு ஸ்ட்ராங்கா முதல்ல அவங்களை உடைக்கணும்னு சொல்லி கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சதுங்க முத்துடைய அந்த மாதிரியான ஒரு கேம். அத வந்து அதனால முத்து சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உழைச்சாரு, அவ்வளவுதான். பட் அவருடைய வெற்றி வந்து ரொம்ப சூப்பரா அப்படின்னும் பொழுது இல்ல, அவருக்கான உண்மையான ஒரு ஆப்பனன்ட் எல்லாம் வந்து அவர் வச்சுக்கிட்டுலாம் வெற்றி பெறலாம். ஓகேங்களா? புவனா பாலகணேஷும் வந்து ஆஃப்டர் சீசன் 5 வின்னர்ஸ் ஆர் நாட் பப்ளிக் சாய்ஸ், சேனல் சாய்ஸா மாறிடுச்சு அப்படிங்கறதையும் பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து இந்த மாதிரி இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அண்ட் இதே போல வந்து ஆல் த வே கீப் அஸ் ஸ்டிக் டு யூ ஆல் த வே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணாரு. நாளைக்கு வந்து கண்டிப்பா நீயா நானும் தான் பேசுவோம்னு நினைக்கிறேன். தலைப்புகளோட வரும். அது இப்பயே நாங்க சொல்லிடுறோம். ஏன்னா நீங்க வந்து லேட் ஆகும், நாளைக்கெல்லாம் இருக்காது, நாளைக்கு வரும். நீயா நான் வந்து வரும். இப்ப ஏதோ பூமர் கண்டென்ட்னு நினைக்கிறேன். அதை பத்தி அதுல அந்த விமர்சனங்களை பத்தி அதுல இருந்து ஏதோ ஒரு டாபிக் வச்சு பேசுவோம். அது மாதிரி முன்னாடியே நம்ம அதுதான் முன்னாடியே சொன்ன அந்த வாட்ஸ்அப் குரூப்பை எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலதான் நம்ம நிறைய விஷயங்களை டைமிங் மட்டும் கொஞ்சம் அதுலதான் போட முடியும் நம்மளால டக்குன்னு வந்து அதை போடும்போது. இன்னைக்கு வந்து அதை தான் நான் வந்து ஈஸியா பண்ணிட்டு இருந்தேன். சாயங்காலம் கண்டிப்பா வந்துடும், எங்கேயும் வெளியே போல, இதை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இல்லை அந்த கமெண்ட் தான். அண்ட் தங்கம் வந்து ரயனுக்காகவே அவர் நடிச்ச படத்தை பார்த்து எப்படியாவது வந்து இது பண்ணிடணும், சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கார்த்திக் ராஜ் வந்து ட்ரூ ரயன் ஜாக்கி வந்து ரொம்ப ரியலா இருந்தாங்க. பிகாஸ் ஜாக்கி என்ட்ரியில நமக்கு ஒரு சிரிப்பு நம்மளையே அறியாம வந்தது. முத்து வாங்கின டைம்ல கப் டைம்ல கூட அந்த அளவுக்கு இல்ல. அதுதான் அந்த ஃபீலை தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். விளையாடுறது சிறந்ததா வந்து பேசணும், அடிச்சு புடிச்சு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வர்றதுதான் அந்த விளையாட்டுல. ஆனா எப்படி நீங்க விளையாடுறீங்கன்றது அங்க முக்கியம். அதுதான். இவரு சன்னி டைவ் போட்டிருக்கா, துபாயா டிபெண்டன்டா, நோ விஜய் இஸ் மைண்ட் வாய்ஸ். ஓகே. அண்ட் ஜெசிமா பானு வந்து ஹாய் அண்ணா, உங்களோட சைலண்ட் ஃபேன் 4 இயரா உங்க சேனலை ஃபாலோ பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட். பேர் என்ன பேர்? ஜெசிமா பானு. நானே நினைச்சேன் அவங்க பேர் பார்த்தோன்னே இவ்வளவு நாளா அவருக்கு வெளியே வர்றதுக்கு தண்ணியில குச்சா டப்புன்னு மேல வந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடணும். 4 வருஷமா அப்படியே கபுக்குன்னு உள்ளே உட்காந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன் முட்டை விட்டுக்கிட்டு. அவங்க வந்து இந்த படத்துல வர்ற இவர் மாதிரி இந்த ஐயோ நெஞ்சே எழு நெஞ்சே எழு அந்த படத்துல அவர் போய் தண்ணிக்குள்ள சொல்லுங்க. ஆமா, நெஞ்சே எழு அந்த படத்துல நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு கால் என்றும் அழிவதில்லை. தண்ணி குடிங்க ஜாக்கே. அந்த படத்துல வர்றவங்க மாதிரி ஜெசிமான்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசணும் இல்லையா? இதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து சிரமமா இருக்கும். தேங்க்யூ. ஸ்பாட் வச்சிட்டீங்க. நாளை எப்போ ஸ்பாட் வச்சு தான் நீங்கள் டிபெண்ட் வந்திருக்கீங்க. காதில் விழுந்ததா? தேங்க்யூ. உங்க ஹக் மீன்ஸ் a lot ஜாக்கி, ஹாப்பி ஃபார் போத் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஆர் தேங்க்யூங்க. நானே எதிர்பார்க்கல. அதுமாதிரி இந்த ஓம் பிரகாஷ் எனக்கு வராது. ஓம் பிரகாஷ் நான் இன்னொரு நாள் நானே ஒரு மாதிரி இயல்பா ஒரு நாள் கண்டிப்பா வரேன். நான் அதுக்கு காதலை சொன்னதுக்கு அது காதல் எனக்கு வாழ்க்கையிலே அவங்க சொன்னது வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது மட்டும்தான் அவங்க செய்த மிகப்பெரிய செயல். மற்றதெல்லாம் எப்படி புள்ள பார்க்கறதுல இருந்து எப்படி வந்து சமைக்க மற்ற விஷயம் எல்லா விஷயமே சொல்லி கொடுத்ததுன்றது வகையிலையும் சரி டீச் பண்ண வேண்டியதுதான் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப கூச்சு சுபாவம்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் சொல்ல வரல. எனக்கு ஏன்னா இவங்க என்ன அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. இப்போ ஒரு வீடியோ எப்படி வந்து அந்த ஷார்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல என்னை வச்சு எடுக்கும்போது நான் அப்புறம் சுற்றி வந்துட்டே இருந்தேன். இதை பேசுறி அப்பதான் அந்த ஷார்ட் எப்படி இருக்குதுன்னு உனக்கு சொல்லணும்னு போதே நான் வந்து என்னாலும் எவ்வளோ உளர முடியுமோ அவ்வளோ உளறி போதும்ப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு ஷார்ட் விட்டுருப்பா அப்படின்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோதான். அது வராது ஒன்னா வானா எப்படி வரும்? அதனால விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு 2-3 இடத்துல அந்த கமெண்ட்டை போட்டிருந்தாரு. அதுக்கு தான். அண்ட் பிரியா சொல்லியிருந்தாங்க, ட்ரூ ரயன் ரியலி வெரி இம்ப்ரெசிவ். எவ்ரி வேர்ட் ஹி அட்டர்ட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஜென்யூன் அண்ட் ஃபெல்ட் if him growing up with sisters makes them a better gentleman. Ryan personality with you Jackie bro அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய பர்சனாலிட்டி உங்களுடன் ஒத்து போகுதுன்ட்டு இட்ஸ் மீ பிரியா போட்டிருந்தாங்க. அது இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவேன் பிரியா.
அந்த சிஸ்டர் பாண்டே வந்து அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ எனக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கும் என் தம்பிக்குமான இருக்கிற பாண்டை வந்து எக்ஸ்பிரசிவா எல்லா நேரங்கள்லயும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டா பொங்க காசுல என்னடி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறேங்கிற மாதிரியான ஆள் தான் அவன்லாம். அதே மாதிரி என்னுடைய கசின்ஸும். பட் அவங்க நமக்கு அவங்க அக்கா தம்பி பாண்டை நீங்க வந்து அது வந்து சொல்லாமல் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இருக்கிற எல்லா ஹோட்டலும் கூட்டிட்டு போயிடுவான், அதை காத்துக்கிட்டே இருப்பான், இந்த ஹோட்டல பார்த்து வச்சு அப்படின்னுவான். அதெல்லாம் நீங்க அதே மாதிரி இந்த மொமெண்ட்ஸ் சொல்லுவோம், அதை கிரியேட் பண்ணுவான். அவனுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும், ஐ லவ் யூ சொல்ல மாட்டான், கட்டி பிடிச்சிக்க மாட்டான், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே மடியில படுக்கிற மாதிரி இடத்துல வந்து டப்புன்னு படுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு போட்டியாவே சுத்துவான் வீட்டுக்கு போனா. அது சரி போ, ஏதோ கழுத போ, ஏதோ போ அப்படின்ற மாதிரி நம்ம நகர்ந்து கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அவன் பண்ணுவான். இப்ப ஆன்டி ஹீரோ பிறந்து வந்துட்டான். அவன் வந்து இன்னும் வந்து இடத்த பிடிச்சிக்கிறான். அப்பப்போ பொண்ணு அத்தேன்னு சொத்தேன்னு சுத்திட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு மொமெண்ட். அது சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டாலும் அது வந்து நான் நிப்பன்றத நின்ன இடங்கள் நிறைய உண்டாகும். இல்ல அது எல்லாருமே செய்வாங்களான்னா கிடையாதுன்னு சொல்றேன். அந்த அக்கா தம்பிங்களோட வளர்றவங்கிறத வந்து ஒரு எப்படி சொல்றது அது தெரியல. அம்மாக்கள் சொல்லி கொடுக்கறதா கூட நான் சொல்லுவேன். ரயனுடைய அம்மா சொல்லி வந்த விதம், அவங்க பேசின விதமா இருக்கட்டும். அதே மாதிரி இப்ப ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு பெரிய காரணம் அவங்க அம்மா. இந்த அடிக்கடி வந்து எப்போ நீங்க உங்க பையனை வந்து பிரின்சஸாவோ கிங்காவோ வந்து பார்க்கணும் அப்படின்னா, அவனோட ஒய்ஃபை நீங்க வந்து குயினாவோ பிரின்சஸாவோ வந்து ட்ரீட் பண்ண கத்து கொடுக்குங்க. நீங்க ட்ரீட் பண்ணாதான் அப்படி ஆகும். அதே நீங்க ஒரு பிள்ளைய மட்டுமே வந்து கிங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணா அவனை அவன் மதிப்பான்னு கேட்கறான். அதுக்குதான் நான் சொல்லுவேன், பொம்பளைங்களுக்கு பொம்பளை எதிரின்ட்டு இந்த அம்மா சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஓட்டிட்டு இருப்பானுங்க. இந்த கேள்விகளும் கரெக்டா வந்து உனக்கு பெத்தன் பீ துணி கசகனன்ட்டு அப்படியே அழுது கதையை பண்ணி எல்லா வேலையும் மயிரையும் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி கேரக்டரையும் ஃபுல்லா நம்ம எதிர்க்கணும். இதெல்லாம் வந்து அந்தந்த நேரங்கள்ல அவங்கவுங்க மாறுறதுக்கான விஷயங்களும் இருக்குன்னு சொல்ல வரேன். அதுக்காக ஒரு கிரெடிட் அதுக்கு மட்டுமே இல்லை அப்படின்றதுக்காக நம்ம பிரியாங்கிறதுனால அவ்வளவு விளக்கம் வரணும் இல்ல. நாகூர்கனி அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜான்சன் மரியதாசும் வந்து ஜாக்லினுக்கு கிடைத்த கிரெடிட்டை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. லைக் அலர்ட் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அண்ட் புவனா பாலகணேஷும் வந்து லாஸ்ட் சீசன் வந்து மேம் வாஸ் இன் UK and you were with Yarni in Chennai but never missed an episode despite of lot of hurdles. This year from UK and live show bringing you viewers வந்து ரொம்ப closer. You both have win our hearts அப்படின்னு சொல்லிட்டு போனா பாலகணேஷ். போனா அதுல இந்த இடத்துல இந்த கமெண்ட்டையும் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிறனால எங்களுக்கு தூக்கமே கிடையல. எங்களுக்கு உண்மை போனா ஊர்ல இருந்தா என்ன ஆகும்னா 9 மணி 11:30 முடிக்குமா, 11:30 அப்புறம் நாங்க 2 எபிசோட் பண்ணி 1:30-2 ஆயிடும் டெய்லி தூங்குறதுக்கு. உண்மையிலே இங்க வந்து அழகா லைவ்ல வந்து ஜஸ்ட் பேசிட்டு மாட்ட மச்சமா கோல போட்டோமான்ட்டு அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோமா. அது உண்மையிலே இந்த ஊர் வந்து பிளஸ்டுன்னு சொல்லுவோம் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா இங்க 4:30 முடியுது, 5 மணிக்கு வந்தா கூட 7-8 மணிக்கெல்லாம் உட்காந்தா கூட எங்களுக்கு 11 மணிக்கு வேலையே கிடையாது. 10 மணிக்கு மேல வேலை கிடையாது. முடிச்சிருந்தா நாங்க மூச்சிருந்தா மட்டும்தான். மற்றபடி 11 மணிக்கெல்லாம் போய் படுத்துறோம். அங்கெல்லாம் 3 மாசத்துக்கு 2 மணி 3 மணிக்கு தூங்கினா என்ன. சாரி லங்கேஷ், இந்த கமெண்ட் அந்த சுஸ்ராஜ்னு ஒரு பைத்தியம், அதை நான் வந்து அப்பயே டெலிட் பண்ணிருக்கேன். அது சரின்னு பரவாயில்ல விட்டு அது ரொம்ப உளறி வச்சிருந்தது. அப்புறம் தான் கீழே போகும்போது ஏன்னா இங்க நிறைய கமெண்ட்ஸ் போனதா அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பார்க்க முடியல அது கீழே பாத்துக்கப்புறம் ஏன்னா அதை கவனிக்கவே இல்லை. நான் இங்க பேசிட்டு இருந்தேன் அதுலதான். சாரி. எஸ். அண்ட் நிறைய செந்தில்வேல் அவர்கள் என்னன்னா இங்க கமெண்ட்ல என்ன ஆகும், டக்குன்னு ரீல் ஒன்று வந்துடும். ஆமா, அதுக்கப்புறம் அது சுத்தி போனா அது வேற எங்கே எடுத்து காமிக்கும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே வராது. நம்ம அதுதான் அந்த ஆரம்பத்திலே வந்து டக்குன்னு கடகடன்னு 10 கமெண்ட்டை படிச்சாதான் அது வந்தவங்களை வந்து வரவேற்ற மாதிரி இருக்கணும். டக்குன்னு படிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் பேச ஆரம்பிச்சோன்னா அது போயிடும். நிறைய இடத்துல என்ன நிறைய ரிவ்யூல இது மாதிரிலாம் பேசுறாங்களான்னு தெரியல. எங்கள் இதுல இப்படிதான் வர்றவங்களுக்கான மரியாதையை கண்டிப்பா கொடுக்கணும் போகணும் அப்படின்றதுல நாங்க ரொம்ப தெளிவாகவே இருப்போம். செந்தில்வேல் அவருடைய கருத்து என்னன்னா வந்து நேர்மை வென்றது. என்ன போன ஆளெல்லாம் வந்து பிஆர்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய இது. வின்னர் வந்து முத்து, எனக்கு சந்தோஷம். ரன்னர் அப் சௌந்தர்யாவுக்கும் வாழ்த்து. டஸ்டர் காமெடி வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு ஜாக்கி. நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சுதா ஸ்ரீதர் வந்து லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஃபினாலே பாக்குற அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொம்ப உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வேணா போய் ஃபினாலே பார்ப்பேன் அப்படின்ட்டாங்க. லதா கியூட்டும் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், உங்கள் வாய்ஸ் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. 100 நாள் வேலை திட்டம் இன்றோடு முடிவுக்கு வந்தது. ஆனா நாங்க நாளையில இருந்து வேற வேற கருத்துக்கள் மூலமாக இங்க வருவோம். அது நீங்க தான் அதுக்கப்புறம் நீங்க அதை பார்த்துக்கணும். முற்று வந்து இலங்கேஷ் வந்து அறமற்று நடந்த முற்று வெற்றியாளர்ங்கிறதான் உண்மைங்க. அது நீங்க 1000 சொன்னாலும் அதுல வந்து என்னதான் நீங்க முத்து உங்களுக்கு பிடிக்கலாம், போலாம், வரலாம்,
50 நாள் வரலையும் ரொம்ப சேஃப்டியா பண்ணி 75 நாள் வரலையுமே அவர் வந்து சொல்றதை கேட்க வச்சுட்டாருந்த மாதிரி எந்த ஒரு முதுகெலும்பில்லாத ஆட்களோட அவர் இருந்தது தான் அவருடைய வெற்றி காரணம். இதே ராயன் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருந்தானா இப்பயும் நான் சொல்லுவோம் போட்டு ஒட்டச்சு தள்ளியிருப்பாப்ல. அந்த கருத்துக்கள்லாம் ஒரு ஒட்டச்சு தள்ளுவா, அதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு. அது கரெக்டாக வந்து ஒரு அந்த டிடிஎஃப் வாங்கினப்பறம் சொல்லுவார், இந்த இதை நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கணும், முத்து உடச்சதை அப்பயே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த முத்து அதாவது ராயன் ஜாக்லின்ல வந்து நிறைய பிளவுகள் உண்டு பண்ணதுல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ராயன் ஜெயிச்சிட்டாரு வந்து புலம்பி தள்ளி இன்னும் இவரு வந்து சப்போர்ட்டா போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வேற யாராவது போட்டாங்கன்னா அவன் வந்து அரமட்டு விளாடுறான் போறான் வரான்ட்டு அதே இதான் இங்கே எழுதி பேசிட்டு. சரி, அதற்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம அதையுமே ஒரு எபிசோட்ல சொல்லிருப்போம், ஒரு சாதாரண வெற்றியே உங்களால ஏத்துக்கவே முடியாது. ஆமா, இதுல வந்து நான் வந்து ஆடுறோம் புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு கதை ஓட்டிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான், அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்றவங்க சொல்லிக்காங்க, கப்பு கொடுத்தாச்சு எல்லாமே ஓகே தான். அதனால தான் சொல்றேன், மோடி கூட தான் 2 வாட்டி வந்தாரு, ஜெயலலிதா கூட தான் வந்து இன்னைக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து சொத்து சேர்த்தது எல்லாமே ஊழல் குற்றவாளியின் சொத்து. அதை யாரு வந்து கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும், அதை யாரும் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு கழுவி ஊற்றி வச்சிருக்கு உச்ச நீதிமன்றம். ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க, அதுதான் அயன் லேடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கதற விட்டாச்சு இல்ல. லதா கியூட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அன்சாரி சையதும் சொல்லியிருந்தாரு, பட்ஜெட்டே முடிஞ்சிருச்சு போலகுது, டிராஃபிக் டிசைன் ரொம்ப ஒஸ்டா இருந்தது, கம்பாரிசன் வந்து உங்களுடைய கம்பாரிசன் வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருந்தீங்களாமே அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த போட்டோ சொல்லியிருந்தாரு. அது இந்த பாம்பு ராகுக்கு அது பாம்பு சுத்தி வர மாதிரி இருந்தது. யாரோ கூட அதை சொல்லி யாரோ போட்டோ போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க, நான் பண்ணல, அது போட்டிருந்தாங்க. ஓகேவா, பிரியாவை வந்து அந்த எல்லாரோட காஸ்டியூம் தச்சுட்டு மீதி இருக்கிற தர்ஷாவோட காஸ்டியூம் சொன்னீங்கல்ல, அதை போட்டு சிரிச்சிருந்தேன். அது வந்து ஒரு கியூட் அப்படிலாம் ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் என்ன பொறுத்தவரை இது பாக்குறதுக்கு எங்க ஊர்லாம் அப்படிதான் அதெல்லாம் செய்வாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது இன்னைக்கு அதெல்லாம் பேஷனா கூட இருக்கலாம், அவ்வளவுதான். Jackie, in the last few days, your British colored costumes are awesome. Looking much younger. Karthikeyan, that credit goes to me, okay? தேங்க்யூ. அடுத்தது வந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் டாக்ஸிக் பிபின்னு சொல்றதெல்லாம் வந்து போய் மொமெண்ட் தான் ஃப்ரீயா போட்டிருக்காங்க. உண்மை ஃப்ரீயா, அது நானுமே அதை பார்த்த அப்படின்னா அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அதன் பிறகு thanks to entire BB 8 seasons review on comments your unique style நிறைய இருக்கு. 10 அப்படின்னு $10 வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஆமா $10 அவரு இலங்கேஷ் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இலங்கேஷ்க்கு முன்னாடி வந்து விஜயராகவன் அவர்கள் வந்து $10 போட்டிருந்தாரு. தேங்க்யூ விஜயராகவன், தேங்க்யூ so much for your appreciating. ஓகே, எனக்கு இப்போ கமெண்ட் எங்க விட்டேனே தெரியல, பட் நான் அப்படியே படிக்கிறேன் ஓரளவுக்கு கமெண்ட்ஸ். ஏன்னா நிறைய வந்துச்சு இன்னைக்கு கமெண்ட்ஸ், போய்கிட்டே இருக்கு கமெண்ட்ஸ் எனக்கு. ஓகேவா, அண்ட் நந்தினி சுரேஷும் வந்து சுஜித்தும் சொல்லியிருந்தாங்க, பிபி வாய்ஸ் சேஸ் குட் பை எவ்ரி டைம் ஐ வில் கிரை வித்அவுட் மை கண்ட்ரோல் பட் திஸ் டைம் ஐ லாஃப்ட். இட்ஸ் நாட் ட்ரூ. உண்மை. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சுத்தமாவே முத்துவை பிடிக்கவே இல்லை. நான் நிறைய இடங்கள்ல பார்த்தது அதுதான் உண்மை. ஓகேவா, அண்ட் அதே போல இவங்க அது பேர் என்ன சொல்றது, ரம்யாவுடைய கமெண்ட் நீங்க ஏற்கனவே படிச்சீங்க, ஏன் அருண் சைலண்டா இருந்தாருங்கிறத. தங்கமும் வந்து நமக்கு பிடிக்காத நிறைய போற்றியாளர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் ரவி, சாச்சனா, சிவா, சத்யாக்கு எல்லாம் தவிர்த்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த அவங்க எல்லாம் பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெருசா, அது நல்லா தான் இருந்தது. அண்ட் உல்லாசப்பரோட கமெண்ட், தாமரை விஷயத்துல எனக்கு ஜாக்கி பாய் கூட வந்து எனக்கு எதிர்கருத்து இருந்தது. இப்ப முத்து விஷயத்திலேயே 50% தான். அது அந்த கருத்துக்கு முரண்பாடை தவிர வெறுப்பு கொண்டும் கிடையாது. லவ் யூ ஜாக்கி பாய், அது உண்மைதான். நாமளும் வந்து அங்க இருக்கிறவங்களோட வந்து விளையாட்டு விஷயங்கள் அதுக்கான ஆதாரபூர்வமான கருத்துக்களையும் நம்ம சொல்றோம். 50 நாள் இந்த பக்கம் வந்து ஜாக்லினை போட்டீங்கன்னா அந்த பெண்கள் பக்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, ஆண்கள் பக்கமும் சப்போர்ட் கிடையாது. ஆண்கள்ல நீங்க போய் உட்காந்து அந்த பொண்ணையும் சவுண்டையும் தான் அடிக்கணுன்றதுக்காக நீங்க அடிச்சிங்க. அதை எல்லாமே பூம் பூம் மாதிரி தலையாட்டிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சொந்த புத்தி சுய புத்தின்னு இருக்குல்ல, அந்த விஷயமே இல்லை அவங்க கிட்ட. அப்போ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த கேமை வந்து அவர் தான் சூப்பராக விளையாடினாருன்னு, சப்போர்ட் இருந்து விளையாடுறத விட சப்போர்ட் இல்லாமல் விளையாடுறான். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் விஷால்லேருந்து ரஞ்சித்லேருந்து எல்லாருமே அந்த வன்மத்தோடு தான் அவங்கள பார்த்தாங்க. ஆனால் ஜாக்லின் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை, அவங்க பெண்களணிக்காகவே விளையாண்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோவா கேங் மூலமாக இவனை அடிக்கணும் போகணும்னு தம்மு போடுற இடத்துல போய் நின்று ஆளை கூத்து வச்சு யாரையும் வந்து இந்த வருஷம் வந்து எவிக்ஷன் பண்ணணும்லாம் அவங்க பேசவே இல்லை. உங்களை மாதிரிலாம் கும்பகுடிலாம் அவங்க பேசவே இல்லை.
அதுதான் ரொம்ப முக்கியன்றதான் எனக்கு நான் சொல்றேன். இல்ல ரொம்ப கரெக்டான பாயிண்ட் ஜாக்கி அது. அண்ட் சவுண்ட் ரன்னர் ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போதான் வந்து லைவ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டாப்ட் வாட்சிங் பிக் பாஸ் சின்ஸ் ஜாக்லின் எவிக்ஷன் அனௌன்ஸ்டதுக்கு அப்புறமே வந்து பாக்குறது இல்லை அப்படிங்கறத டான் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்படியே பண்ணிட்டே வந்தா that is why you both are special. Hats off, perfect point about everyone அப்படிங்கறத வந்து சிஜேகே அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Thank you. ஓகேவா? தஹீரா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜேஎஸ் வந்து பிலீவ் பண்ணாரு சத்யா அண்ட் ஜெஃப்ரி who claimed they were laughing வந்து fake emotions ன்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜென்யூனா இருந்திருந்தால் they wouldn't have laughed அப்படின்னாங்க. அதுக்கான விஷயங்களை ஓகேவா சார் அருண் பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. பிரியா அதையும் வந்து பேசியாச்சு. விஷால் ஃபைனலுக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு அவர் பாட்டி தான் சரியா நம்ம சொன்னோம். நம்ம ஆக்சுவலி நம்ம ரிவ்யூல சொன்னோம், இருக்கிறதுலே விஷால் ஃபேமிலியெல்லாம் பாட்டி தான் ஜிங்கு ஜிங்குன்னு குடிச்சுக்கிட்டு ஒரு இதுவாக போனாங்க. உண்மையிலே அந்த வயசுல அந்த இளமையோட அந்த அந்த இதெல்லாம் எல்லாம் மூட்டு வலி கிட்டு வலிலாம் உட்காந்துருக்கும். அவங்க அந்த வீட்டிலாம் பார்த்தோம்னா ஹாப்பியாக இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சீசன்ல வெளியிலேருந்து உள்ளார வந்தவங்களும் எனக்கு விஷாலுடைய பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலி. இல்ல அவங்க அதை சொல்லும்போது சொல்லிட்டாங்க, உல்லாச பரி சொல்லுமே, விஜய் டிவி வந்து இவ்வளவு தூரம் எங்க பிள்ளைய காப்பாத்தி கூட்டு வந்தது ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொன்னாங்க. கோடான கோடி நன்றி. அண்ட் எல்லாருமே யாழினிக்கு வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஓகே. And Subhash அவர்கள் வந்து maybe it is too harsh to some of his supporters, but I am seeing Muthu as அமைதிப்படை அமாவாசை மாதிரியான பிபி ஹவுஸ். எக்ஸாக்ட்லி. வெல் பிளான்ட் ஸ்பீச்சஸ் ஃபார் பிபி. His speech craft helped him a lot on it. உண்மை. அதாவது வந்து 50 days முத்து டேக் அப். உண்மையிலே 50 days அவர் தான் டேக் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே வந்து சொல்ற பச்சை கேட்டாங்க. ஏதாவது ஒன்று வந்து உங்க ஹூக் ஸ்டெப்னு ஒன்று போறது கூட அவரால் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மனநிலை தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் யோகி வேஷம் போட்டுட்டு பேசிட்டு இருந்தார். அவர் தான் அதே மாதிரி தங்கம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு அவார்டு கொடுக்கல, எப்படியோ ஜாக்லினுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ராங்னு ஒரு அவார்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஐயோ ஆச்சரியம், மூஞ்செல்லாம் பார்க்கணும் எல்லாம் ஒரு மாதிரி கடுன்னு இருந்தது. அவங்க அதே மாதிரி எல்லாருக்குமே அவார்டு கொடுக்கலங்க. செலக்டட் பீப்புள்ஸ் மட்டும் அவார்டு கொடுத்து எல்லாரும் மத்தலாம் அப்படியே அமைதியா உட்கார அந்த அவார்டும் பாத்தீங்களா உட்ல தான் எழுச்சி. ஆமா, அது வந்து இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு செய்யற உட் ஏதோ கீழே போட்டாங்க போகுது. அதுல வந்து ஆசாரிட்ட சொல்ல எழுப்பல ஆசாரி அதை கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு இதை போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஜெயக்கு, நீங்க சொன்ன அதே கமெண்ட் தான். அந்த பிபி வீடு கட்டினப்ப மிச்சமா இருந்திருக்கும்ல, அதுல மிச்சமான வந்து பிளைவுட் ஏதோ இருந்தது போல, இது அதை எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. ஓகே. திருட்டு பிரியாணி, குக் அண்ட் ஈட்டு, ஸ்லட் ஷேம் லேடிஸ், இன்ஸ்டிகேட் பண்ண ஒரு இஷ்யூ பிஹைண்ட் எனி இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கைஸ் ஹியூமர் பண்ணது அப்படிங்கறதெல்லாம் தான் வந்து பர்சனல் கெயின் விஷாலோடைய விஷயங்களுக்கு அப்படின்றதும். இந்த உழைப்புக்கு இந்த மகிழ்ச்சியான உரையாடலுக்கும் எப்படி நன்றிகள் சொல்வதுன்னு உல்லாசப்பறை போட்டிருந்தாரு. முன்னாடி படிச்ச கமெண்ட் வந்து புவனா பாலகணேஷனுடையது. கஸ்து ஆனந்தும் வந்து போட்டிருந்தாரு, ஜாக்லின் ஏவி வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆல்சோ வந்து ரயன் மீட்டிங் ஜாக்லின் சீன் வந்து போடவே இல்லை. ஓகே. அதாவது இந்த இதுல இன்னொரு விஷயமும் நாங்க சொல்றோம், இந்த ஜெயிக்கிற குதிரைகளை பணம் கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் வரும்போது, கொஞ்சம் பிஆர் செல்வாக்கு இதெல்லாம் வரும்போது அவங்க பக்கம் போய் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நாங்க ஒரு நாளும் செஞ்சது இல்லை. அப்படி நாங்கள் ஒரு நாள் அதெல்லாம் செஞ்ச மாதிரி இருந்தால் நீங்களாம் நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம். லட்சக்கணக்கில் நாங்கள் இந்நேரம்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் போயிருக்கோம். நாங்களாம் வந்து 30லே இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். எங்களுக்கு அந்த அது ஒரு சொன்னார்ல, எதிர்காலத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்து உங்க கூட படம் நடிக்கிறோம், அந்த படமே எனக்கு வேணாம் கிளம்பிடுவேன். இதுதான் நாங்கள். அதனால நாங்கள் இப்படி தான் பேசுவோம், நாங்கள் இப்படி தான் நடந்துக்குவோம், அவ்வளவுதான். இல்ல அத தைரியமா சொல்லிட்டு அது இன்னொரு விஜேஎஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, முத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் தான் ஜெயிக்க வச்சேன்னுவாங்க. அந்த எதுக்கு அந்த இந்த இன்னி வந்து நாங்க யாருக்குடைய ஜெயிப்புக்கும் நாங்க காரணமே இல்லை. அவங்க அங்க இருந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்களுடைய பிளஸ் மைனஸ்க்கு எல்லாமே அவங்க தான் காரணம். நாங்க அங்க இருக்கிற சம்பவங்களை வச்சு பேசுறோம். உதாரணத்துக்கு நாங்க ஜெயிச்சவங்களை நேர்ல பாத்திருந்தாலும் கூட பெருசா போய் அவங்களோட வந்து நாங்க வந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கு த்ரிஷா வீட்டுக்கிட்ட நினைக்கிறேன், ஒரு ராஜும் சிபி ரெண்டு பேரும் தம் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நாங்க ரெகுலரா அந்த பக்கம் தான் வாக்கிங் போவோம். அப்போ வந்தப்ப ராஜு கிட்ட மட்டும் ராஜு சிபி ரெண்டு பேருமே பரபரப்பாயிட்டாங்க. என்ன பார்த்ததுமே ஒண்ணும் இல்லைங்க, நல்லா பண்ணீங்க, எங்க ஒய்ஃபுக்கு வந்து உங்களை பிடிக்கும், சும்மா பேசிட்டு ஹாய் அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒன்னும் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுதான் நாங்க. ஓகே. இப்ப கூட யாரோ வந்து போய் அவங்க கிட்ட வந்து பேட்டி எடுங்க போங்க, அது
அதுவா வரட்டும், அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து தஹீரா போட்டிருந்த கமெண்ட் நல்லா இருந்தது. எல்லா பெண்களுக்குமே வந்து ராயன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ இல்ல பிரதர் லைக் ராயன் வந்து வரணும், டு கோ ஃபார் த எக்ஸ்ட்ரா மைல். அது பண்ணுவதற்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஜாக்லின் an inspiration to many girls. Ryan is the epitome of unwavering support, small gesture matters. Yes. அது அந்த இடத்துல நீ முக்கியம்ன்ற மாதிரி ஒரு பார்வை, ஒரு தேடல கூட வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் அந்த இடத்துல, அதுதான் அங்க மேட்டர். நான் உள்ள இருந்தப்ப ஓகே, இது எதற்காக நான் திரும்பவும் சொல்றேன் அப்படின்னா, ராயன் உள்ள இருந்தப்ப ஓட்டுக்காக கூட அப்படிலாம் பேசியிருப்பாரு, ஓட்டுக்காக கூட டிஷர்ட் போட்டு வந்தாருங்கிற மாதிரியான மனநிலை நமக்கெல்லாம் இருக்கும். ஆனா அவரு வெளியில நீங்க ஓட்டு எவிக்ட் ஆகி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஜாக் அப்படின்னு தேடினது வந்து பெரிய அந்த ஒரு தேடல் வந்து ராயன் ஃபேமிலில வந்து மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதேதான் நான் கேக்குறேன். எல்லாரும் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அன்ஷிதாவுடைய அண்ணன் வந்து முத்துவுடைய அம்மாவுக்கு பின்னாடி எங்கேயோ உட்கார்ந்து இருந்தார். அது மாதிரி அடுத்த ஃபர்ஸ்ட் லைன் இவங்கன்னா செகண்ட் லைன் அவங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் திலகர் வந்து முத்து ஸ்பீக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பிரெயின் அண்ட் நாட் ஃப்ரம் ஹார்ட். உழைப்பால என்னை போன்ற யாரும் வந்து ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் இதர் வந்து why are we like Ryan is not because he is a cute, he is so level helped who is same age as a Jeffrey in spite of him more famous than Jeffrey. எஸ் அப்படின்னு சுபாஷ் சொல்லியிருக்காங்க. உண்மை. ஓகேவா? சிஜேக்கு அதுவும் விஜேஎஸ்சி என்னப்பா என்ன அதுக்குதான் இந்த ஸ்டாஃபி வந்து சொல்லியிருக்காங்க, சுதாஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ, இட்ஸ் அபவுட் த தாட்ஸ் அண்ட் த பிஹேவியர். அதுதான் நிதர்சனமும் அதுதான்றதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த சுதாஸ்ரீயோட கமெண்ட் இது யானியம்மா, இதுக்கு வந்து ஸ்டெஃபி வந்து பிஹேவியர் ஆளுக்கு உண்மையிலே செயல்களும் பார்வைகள். இப்ப எதுக்கு இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க? நாம வந்து ஒரு விஷயம் ஒன்று பேசுறோம், அதுக்கு ஓரளவு உண்மைத்தன்மை இருக்குதுன்றதுனால தான், இல்லைன்னா யாரும் இதை வந்து பார்க்க போறாங்க. அதுதான் ஓகேவா? அதுவும் வந்து விஜேசி என்னப்பா மிரட்டிட்டாருன்னு ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ராணவ கேட்டது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ராணவ் உள்ள இருக்கும் பொழுது செம ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் விஜேசிக்கு ஏதோ நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கும், எப்படி பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஆமாமா, அதனாலதான் அவர் அதை வந்து பொது வெளியில போட்டு உடைச்சாரு. அது வந்து என்னப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிலாம் கேட்டதுலாம் காரணம் அதுதான். என்என் ராஜா வந்து அவர் டார்லிங் அண்ட் ஃபேபுலஸ் டாட்டர். அண்ட் சுபாஷ் திலகரோட இன்னொரு கமெண்ட் வந்து ரயன் எக்ஸ்போஸ்ட் முத்து வெரி வெல், பட் அன்பார்ச்சுனேட்லி அமாவாசை பிகம் நாகராஜ சோழன். கரெக்ட். முத்து பிஆர் ஹஸ் நாட் பே. இன்னொன்னு ஜாக்லின் அண்ட் ரயன் கடைசியா மஞ்சரி அண்ட் முத்து கிட்ட போயிருக்க மாட்டாங்க. இங்க எல்லாமே அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. அதேதான், அந்த பக்கம் எல்லாமே ரொம்ப மோசம் அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த பக்கம் கிளம்புனாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதான் தியாகராஜன் போட்டிருந்தாப்ல, வணக்கம் தலைவர், ரயன் அண்ட் ஜாக் வில் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உண்மை, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிவசங்கர் வந்து வாட் தே மீன் மேபி பிக் இஷ்யூ லைக் தட் சீசன் 4ல லவ் கேங் வெர்சஸ் ஆரி, சீசன் 6 அசீம் வெர்சஸ் ஹவுஸ்மேட் அசல் லவ், சீசன் 5 வந்து பாவனி அபிநய் இஷ்யூ, சீசன் 7 மாயா கேங் பிரதீப். அதனாலதான் வந்து அந்த பிக் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்காரு. எனக்கு அந்த அளவுக்கு புரியல. மேபி அவர் அந்த கோவா கேங்க மென்ஷன் பண்ணி சொல்றாரு நினைக்கிறேன். சிவப்பு பச்சை மஞ்சள் மாதிரி வந்து ரயனும் ஜாக்லினும் ஒரு மூவி நடித்தால் நல்லா இருக்கும்ன்றது சுதாஷ் ஸ்ரீதரோடைய கருத்து. அண்ட் மேரி டிமோத்தி அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி தியாகராஜன் போட்டிருக்காரு, எண்ட் ஆஃப் த டே மக்களோட வெறுப்புல, நீங்க படிச்சுட்டீங்க ஏற்கனவே, இருந்த மக்களோட வெறுப்புல இருந்தா வளரவே முடியாது. ஸ்கிரீன்ல பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஜெஃப்ரி, அருண் அண்ட் சத்யா will learn the lesson. சவுண்ட் கொஞ்சம் பியூட்டி, அதனால எஸ்கேப் ஆயிடுவாங்க. சில இடத்துல அது கொஞ்சம் உண்மையும் பேசும். இந்த கப்பை எனக்கு கை தூக்கிக்கணும் பயந்துட்டேன் சார், எங்க அப்பாவே புடிங்கி கொடுத்துருவாரு சார் அப்படின்றதுலாம் தான் அங்க அந்த பியூட்டி. அது அதேதான். அண்ட் அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம், சாச்சனா will be noted by creators and producers. I will never like her on screen ever அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எல்லாமே நடிப்பு. ஐயோ, நான் எவ்வளவு பாக்குறேன், உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், நான் எவ்வளவு உனக்காக பண்றேன், வந்தேன் போனா வந்தேன். அதேதான். அதே மாதிரி இந்த சீசன் 1 ஜாக்கியோட ஸ்பெஷலே என்னன்னா டிபெண்டன்ட் தான். எஸ்மா, டிபெண்டன்ட் இல்ல, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். ஓகே. ஸோ ஜாக்கியோட ஸ்பெஷல் வந்து டிபெண்டன்ட் தான், குக்கிங் சாம்பியனா, டவுன் ஸ்டேர்ஸ் அங்கிள், யூகே வெதர், பெஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹஸ்கி வாய்ஸ் பழகன்ட்டு. அருண் பிகம் பாசிட்டிவ், டோன்ட் இன்க்ளூட் ஹிம் அஸ் சத்யா அண்ட் ஜெஃப்ரி ஆட்டிடியூட் அப்படின்னாங்க. இல்ல, அருணுக்கும் அந்த ஆட்டிடியூட்லாம் இருந்ததுங்க. வெளியில அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அமைதி ஆயிட்டாருன்னு சொல்லலாம். பட் மாத்திக்கிட்டார் என்ன சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி சுதா சேஞ்ச் ஆயிட்டாரு, பட் ஹி வாஸ் த சேம். ஓகேவா? அன்ஷிதா இஸ் நோவேர் ஈக்குவல் டு ஜாக்லின் அண்ட் சே அன்ஷிதாஸ் லுக் லைக் சைல்ட் இஸ் நாட் அக்செப்டபிள். உங்களுடைய வியூ என்னன்னா? உண்மை அதுதான்.
அவங்களுக்கு அவ்வளோ இன்னசென்ட் இல்லைங்க. ஒருத்தரை பற்றியும் வந்து நீங்க புகழ்ந்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் இன்னொரு விஷயமுமே சொல்வாரு. ஓகே, அன்ஷிதா இன்னசென்ட் ஆனாலும் வேற ஏதோ இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் விஜய். அதை சொல்லி தான் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு புரியுது ஸ்ரீஜேகே. ஓகேவா? அண்ட் அப்படியே போனீங்கன்னா மணி என்ன இல்ல அந்த இது மத்ததுல இங்க வந்துருங்க, இங்க வந்துட்டுமா. விஜயவர்மன்ங்கிறது வந்து ஃபில்ம் எலைட். நான் கூட யார புதுசா விஜயவர்மன் அப்படின்னு பார்த்தேன். ஃபில்ம் எலைட்டோட மொபைல் புரோக்கன் ஆயிட்டதுனால அவங்க வந்து விஜயவர்மன்ங்கிற பேர்ல இன்னைக்கு கமெண்ட்ஸ்களை வந்து போட்டுருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரு 2 கமெண்ட் மட்டும் நீங்க படிச்சிடுறீங்களா? கரெக்டா இருக்கும். 42 நிமிடங்கள் நீங்க ஒரு 2 கமெண்ட் படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே. அல்டிமேட் கன்ஃபார்ம்டு பை சேனல் ஹெட், யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு உல்லாஸ் போட்டிருக்காப்புல. அது எப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று வந்து கவின் வந்து சொல்லிட்டு போயிருந்தான். கவின் பதில் சொல்லா, அல்டிமேட் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லு. From Jackie TV family, really heartful thanks to Sudha ma'am, Yarni to make another milestone from Jackie TV successful BB8 review. You love Jackie, bold and unique review all 105 days. Thank you, Ilangesh. Thank you so much. Anshita spoiling her name to the core. What is trying to do? In love with Vishal, irritating Arnav, irritating Darshika. Yes, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அதுதான் சொல்கிறேனே. நீங்கள் சில ரொம்ப கேவலமான சில இதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க இடம் கொடுக்காம அவங்க அவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். விஷால் அவங்களும் யூஸ் பண்ணி தர்ஷிகா ஆர்னவை காலி பண்ணணுன்றது தான் அதனுடைய மேட்டரே ஆக்சுவலி. த பியூட்டி ஆஃப் எட்டர்னல் சன்ஷைன்ஸ் ரிவ்யூ அப்படின்ட்டு ஏத்தியஸ் சொல்லியிருக்காப்புல. தேங்க்யூ ஸோ மச். ஜாக்கி சுதா யாழினிக்கு நன்றிகள். உங்கள் விமர்சனம் எனக்கு நிறைய இடங்களில் உதவியது, சிரிப்புகளை தந்தீர்கள், நன்றி, குட் லக் அப்படின்ட்டு பாமதி குலராஜன் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. அது எனக்கு ஒரு பேர் அதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. வேண்டாம், பேர் வேண்டாம். ஒரு பெண்மணி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து எப்பயுமே வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து உங்கள் பேர் தான் பேசுவேன். அது வந்து இப்போ பிபி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அப்படின்னதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் இருப்பேன், நான் தொடர்ந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவேன், இது முடிஞ்சும் நான் வந்து நிறைய விஷயங்களை டெய்லி லைவுக்கு வருவேன்னு சொல்லுங்கள் அவகிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ஹாப்பியாகி கண்ணீர் வருது. நீங்கள் பதில் சொன்னதெல்லாம் எனக்கு வந்து வருது அப்படின்றது மட்டும் கிடையாது. நான் சமைக்கும் போதே வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்கள் கூட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். இது வந்து என் புருஷனுக்கும் தெரியும், என் பொண்ணுக்கும் தெரியும். அப்படின்னும் போது நான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழணும்னா நீ நல்லா படித்து ஒரு பொசிஷன் போயிடணும். இது நீ இப்போ 888 என்ன, வாட் இஸ் தட் நேம், தட் மூவி 688 ஒரு படம். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1950களில் ஒரு போர் முனையில் கருப்பின பெண்கள்ன்றதுனால அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே. பட் ஆனால் அந்த பசங்க அவங்க வந்து சாதிச்சு காமிப்பாங்க. ஒரு 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 அமெரிக்க இராணுவத்தால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த, சாதாரண விஷயம் தான் இவங்க நினைக்கிற விஷயத்த அவங்க அதை 6 மாதம் டைமில் 3 மாதம் செஞ்சு காமிப்பாங்க. அப்போ நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய பெயர், ஏன்னா இது ஆணாதிக்க சமூகம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆணாதிக்க சமூகம் தான். அதில் நீங்கள் எப்போ ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போய் உங்கள் பொருளாதார அளவில் நீங்கள் வந்து வளர்ந்து நீங்கள் சொல்கிற பட்ச எல்லாரும் கேட்க வச்சு காதலனோ புருஷனோ அவனை டிபெண்ட் ஆக்கி எதிர்க்க உட்கார வச்சு பேச வைக்கிற அளவுக்கு வளரணும்னா நீங்கள் நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். மேடம் அதை நான் சொன்னேன், இப்படிதான் சொன்னதான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வளரணும். சும்மா இருந்தேன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ அவங்க வந்து அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, டியர்ஸ் ஃபுல்லாக கண் ஃபுல்லாக டயர்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எஸ், தேங்க்யூ. எஸ், தண்ணியே இல்லையா மேடம்? அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும்? உங்க பாட்டுல தண்ணி ஏன் இல்லைன்னு கேட்டா என்கிட்ட வந்து அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற வாய பாருங்க நல்லா. சரி, வீட்டுக்குள்ளார போயிருவோமா? இப்ப ஒருத்தருக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல ரியாவுடைய கேள்வி என்னன்னா, நிறைய விமர்சனம் வருது இல்ல, அது பேசிட்டோம். அது பேசிட்டீங்களா? அதுக்கடுத்து ராணவுடைய கேள்வி. அவரு டப்புன்னு ராணுவ எழுந்தோடனே ஊரெல்லாம் சௌந்தர்யா பேரை பத்தி பேசுறாங்க, உங்க பேரை பத்தி யாரும் சொல்லல உடனே இவரு சார் நானே பேசிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க கலாய்ப்பாங்க, மஞ்சரி தான் கலாய்ப்பாங்க, ஃப்ரெண்டு பிஆர் அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயம் செமையா இருந்தது. அண்ட் என்ன கத்துக்கிட்டீங்க? ஏங்க ஒரு கேள்வி ஜாக்கி, இப்ப அவர் ஏன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ராணவனாரே அவர் கலாய்க்கிறாரு, ராணவ் பேசும்பொழுதே வந்து அவர் வந்து அப்படியே போறாரு அப்படிங்கிற, ஐயோ நான் பிரேக் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு.
இது மாதிரிலாம் இவர் பண்றாரு அப்படின்னா ஒரு கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ஷோல இருந்து நீங்க என்ன சார் உங்களுடைய டேக் அவே என்ன? இவ்வளவுதான் கேள்வி. அந்த கேள்வி அவர் எப்படி எல்லாம் கேட்டிருப்பாரு நீங்க பாருங்களேன். ஐயோ, அத வந்து இவர் திரும்பவும் சொல்லுவாரு, இப்ப என்னப்பா சொல்ல வரீங்க, நான் இந்த ஷோல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அதானே என்கிட்ட நீங்க கேக்குறீங்க அப்படின்னுவாரு. அப்ப இவர் சொல்லுவாரு ஸ்பான்டேனியஸா ஆன்சர் பண்றதுக்கு. அது நக்கல், சம சர்க்காசம். அது இந்த இடத்துல நீங்க என்ன இப்படி கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் கேள்வி கேட்கும்போது ஸ்பான்டேனியஸா நான் ஆன்சர் பண்ண கத்துக்கிட்டேன். பொறுமை உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அதே மாதிரி பொறுமையும் சரி, வெறுப்பு இல்லாம எப்படி நடந்துக்கிறதுங்கிறதையும் கத்துக்கிட்டேன். அண்ட் குழப்பம் பண்ற வழி என்ன அப்படின்றத உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன். டக்குன்னு ஏமா நீங்க சோகமாட்டீங்க, உங்களுக்கு க்ளோஸ் வைக்க அன்சிடாக இருக்க சொல்லுவாரு. உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும் அவசியம் இல்ல. யார் இவருங்கள வர்ஷினியை தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு வந்து க்ளோஸ்லாம் வைக்கலாம், கண்ணால பார்த்தே கண்டுபிடிச்சுன்னு வர பாருங்க. ஆமா சார், நைட்டு நான் தூங்கல சார். ட்ரெஸ் நல்லா இருந்தல, வர்ஷினி ட்ரெஸ் நல்லாவே இது பண்ணாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தாங்க பார்க்க, நல்லா தூங்கி இருந்திருக்கலாம். ஆமா, இது போய் உண்மையா வந்து மூஞ்சி எப்படி வச்சுக்கிறதுன்னு உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்பதான் சொல்லுவாரு, உன் கூட ஒரு வாய்ப்பு, ஏன்னா உண்மையா மூஞ்சி வச்சு கத்துக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை நாளை பின்ன இவனோட வாய்ப்பு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துன்னு வச்சுக்கோங்கன்ட்டு சத்தியமா நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போவாரு. அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து யாரை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து தீபக் கிட்ட இருந்து வர்றதுக்கு எல்லாருக்குமான அந்த ஒரு பதில வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். யார் எனக்கு இந்த வீட்டுல எல்லாருமே எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு. அதே போல ஜாக்லினோட கேள்விக்கும் அவருடைய பதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாக்லினுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீட்டுல நீங்க ஒரு 10 நாள் ஒருத்தரோட வந்து நம்ம வந்து ஒண்ணு உருவாகும்ல, அந்த பாண்ட் நீங்களா இருந்தா எப்படி வந்து இது பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமா, அந்த பாண்ட வந்து கேட்கும்போது இவர் வந்து சொல்லுவாரு, நம்ம அந்த பாண்ட் எங்க உருவாகுது அப்படின்னா, ஒரு டாஸ்க் மத்த விஷயங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சு அவங்க அதன் பிறகு நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுக்கு அப்புறம் தான் அந்த பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாப்ல. தர்ஷா குப்தா கேட்ட கேள்விக்கு சார் சேஃப் கேம் வந்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இதோ நீங்க தான் சேஃப் கேம் அவங்களே பாப்பாங்க அவங்க. சார் நான் சேஃப் கேம்லாம் இல்ல சார். நான் இல்லம்மா, நீங்க தான் வெளியில வந்தப்போ ஒரு கோவத்தை காட்டினீங்கல்ல, அதை வீட்டுக்குள்ளார காட்டல. அப்ப அந்த உணர்வை நீங்க வந்து அங்க வந்து மறைச்சிட்டு தானே வரீங்க. அதே மாதிரி வந்து எல்லாரும் அப்போயும் நக்கல் விடுவாரு. ஜாக்லினுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துலயும் நக்கல் விடுவாரு. எல்லாருமே ஜெஃப்ரி மாதிரி சத்யா மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற ஒரு நக்கலும் இருக்கும். இதுதான் வந்து அவருடைய கேட்கப்பட்ட கேள்விகள். அதன் பிறகு வந்து இந்த 3 பேரையும் வந்து பிபி பேசுவாரு அவங்க கிட்ட. கோப்பையை பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாரு. அவங்க கோப்பை கிட்ட பேசினதை விட இந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கோப்பையை பார்க்கணுமான்னு கேட்டப்ப அந்த பட்டர்ஃப்ளை டான்ஸ், அந்த டிராஃபியோட அவங்கவுங்க எனக்கு ஏன் உன்னை பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இவரு இந்த விஷயங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கு. சில விஷயங்கள் அவரோட லைஃப் லெசன்ஸோட சில விஷயங்கள் சேர்த்துக்கிறாருல. அவர் சொல்லுவாரு, அட்மினா வந்து அட்மையர் ஆனால் நீங்க அப்படின்ட்டு தீபக் கிட்ட சொல்லிட்டு, ஜோடி நம்பர் 1 எல்லாம் ஆட ட்ரை பண்ண சார், என்ன சேர்த்துக்கல. ஏன்னா எப்படிதான் நமக்கு டான்ஸ் ஆட வரல, ஜோடி நம்பர் 1 மாதிரி போனா அங்க போய் டான்ஸ் ஆடிடலாம். அது எவ்வளவு ஒரு கனெக்டிவிட்டி பாருங்க. எனக்கு அந்த இடத்துல இப்ப ஜாக்கி அடிக்கடி சொல்லுவாங்க, ரஹ்மான் வந்து டாக்ஸி ஓட்ட கத்துக்கிட்டாராம். ஏஆர் ரஹ்மான் வந்து எப்படியாவது ஃபேமிலியை காப்பாத்திடலான்றது ஜாக்கி தான் அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரு இங்க போனா நமக்கு டான்ஸ் ஆட கத்துக்கலாம்ல ஈஸியா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சேன் சார். ஆனா என்னை சேர்த்துக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கோப்பையை பார்த்து எல்லாரும் பேசின டாஸ்க்கு. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. கேப்டன் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற அவார்டு தீபக்குக்கும். அப்ப அவர் சொன்னாரு, லீடர் அப்படிங்கறதே உருவாகிறதுக்கு காரணம் அவரை ஃபாலோ பண்றவங்க தான் சார். என்ன வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க கரெக்டா மதிச்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணது நல்லா இருந்தது. மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு பொருந்தாத ஒரு அவார்டை ஆனந்திக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தாங்க. which is I am not உடன்பாடு. ஆமா, ஓகேவா? பேசிருப்பாரு இவரு. ஆமா, இவரு தான் சரி விடுங்க. அட்டென்ஷன் சீக்கர் யாருன்னா, டக்குன்னு ஒரு பொண்ணு எழுந்து சொல்லிடுச்சு, ஆடியன்ஸ் வந்து சொல்லிச்சு ராணவ் அப்படின்ட்டாங்க. சோ அவர் வந்தார். அவர் அப்போ வந்து ஏதோ ஒரு பேச ஆரம்பிச்சாரு ஜெகி. இதெல்லாம் போய் ஆமா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் போய் அப்படின்னாரு. அதுவும் நல்லா இருந்தது. டாஸ்க் பீஸ்டுக்கு தான் வந்து கலாச்சு விட்டாரு ரயன். ஃபர்ஸ்ட் இப்படி வான்னு கூப்பிடுவார் ரயனை தான். டாஸ்க் பீஸ்ட்னோட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்த அப்படின்னு கேட்டதான், முடிய ஏன் திரும்ப கலர் பண்ண அப்படின்னு திரும்பவும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கேம் சேஞ்சருங்கிறது வந்து மஞ்சரிக்கும். ஜாக்லின் வந்து அப்பதான் ஜாக்லின் வந்து சூப்பர் ஸ்ட்ராங். அப்பதான் வந்து பேசுவார், உங்களுக்கு தெரியாதுல ஜாக்லின் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. நல்லா இருந்தது. அது உடைச்சது நம்ம
ஏன்னா அது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும். கூடவே இருந்து அடிக்கிறது எப்படின்றத வார்த்தை கரெக்ட். ஆமா, கூடவே இருந்து அடிக்கிறது எப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் சார். அவன் வந்து ஜெஃப்ரியில இருந்து வாயில எதுவுமே இல்ல பெரியா, இது தெரியும். அவ்வளவுதான் ஜாக்கி, இல்ல தெரியும் அங்க இது வந்து ரசபசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லமா அவங்க அப்படி சொல்லமா அப்படின்னும் போது தெரியும் சார், அது எனக்கு தெரியும் சார் அப்படின்றாங்க அவங்க. ஆனா முடியும் போது மறக்காதன்னு வருவாரு. அதை மட்டும் மறந்துடாதீங்க ஜாக்லின். ஹக் பண்ணுவாங்க ஜாக்லின் கூப்பிட்டு, சார் நான் மறந்துட்டேன், ஹக் பண்ண விதமும் நல்லா இருந்தது. அது வந்து கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சதுதான். புரிஞ்சிருச்சு. அதன் பிறகு வந்து இந்த வீடு க்ளோஸ் பண்ண பிபி அவருடைய அந்த பேச்செல்லாம் பேசிட்டு உங்களோட மெமரிஸோட நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதுக்கப்புறம் அது ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது இன்னொரு 7 மாசம் கழிச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் எனக்குலாம் ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை இந்த வாட்டி. ரொம்ப வந்து ஓவரா வந்து செல்லம் கொடுத்துட்டாரு, அதனால அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. பட் ஓகே, அந்த எனக்குமே வந்து எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லுவாருன்னா விஜய் சொல்வார். எனக்குமே அந்த வீடு அப்படி இருக்கும்போது ஒரு எமோஷனல் மூமெண்ட். சாதாரணமான கட்டடமா இருக்கும்போது நான் போன பாத்திர பண்டம் தான் இருந்தது, ஆட்கள் போய் அங்க வந்து ஒரு வாழ்ந்து அந்த வீட்டை வந்து அழகாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். ஓகேவா? அதன் பிறகு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேட்பாரு. இப்ப இந்த மாதிரி வந்துட்டீங்க, வெளில வந்துருவாங்க, 3 பேரா தான் வெளில வருவாங்க இந்த வாட்டி. இவரெல்லாம் போயெல்லாம் கூட்டுன்னு வரல, அதெல்லாம் மாத்திட்டாங்க. 3 பேரா வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா பண்ணுவீங்க, என்ன இப்ப போய் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா விஷால் வந்து உள்ளார வந்துட்டு பேசும்போதே மழை, சரி மழை. ஆமா, ரயனே வந்து சொல்லுவாங்க மழை பெய்யுது பேசுங்க எல்லாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து இருக்குன்றதுக்காக அந்த டிராஃபியை வச்சு அதுக்கிட்ட பேசுங்க, அதுக்கு வேற கமெண்ட் பண்ணாங்க. விஷால் வந்து அன்ஷிதா கிட்டையும் தர்ஷிகா கிட்டையும் பேசுறதே கோப்பைக்கிட்டையும் பேசிட்டு இருக்காப்ல, பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ல. இவன் என்ன திரும்பலாமா அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணா அம்மா அப்பாவோட வீட்டில் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முத்துவும் விஜய் விஷால் வந்து என்ன சொல்வார்னா, ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வந்து மிஸ் பண்றதெல்லாம் வந்து கத்து கொடுத்தாங்க அப்படின்ற பொழுது அப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து கலாச்சிருவார் இல்லையா விஜய் விஷால் வந்தோடனே. அவங்க அப்பா நிறைய கலாய்ப்பார் அவரை. அதுக்கு சொல்லுவாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் மிஸ் பண்ணதை கத்து கொடுத்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால நான் அவங்களோட வந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா இருக்கட்டும். அண்ட் சவுண்ட் வந்து வீட்டுல போய் அவங்கள்ட்ட முதல்ல பேசணும் சார், கொஞ்சம் சரியா விஷயம் பேசி மாத்தணும் சார் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சினிமாவுக்கு போகணுமா, இதுதான் வந்து எல்லாரும் பண்ணணும் அப்படின்னாங்க. அண்ட் விஜய் விஷால் சொல்லுவாப்ல, நகை பணம் நகை அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுக்கணும், தனக்குன்னு ஒரு குட்டி கார் வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொன்னது நல்லா இருந்தது. சார் என்ன நிறைய நான் வந்து மாத்திக்கிட்டாப்ல, என் பையன் வந்து எதுவுமே மாறல. என்னுடைய ஆனா அடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, உங்க வீட்டுல பசங்க பாத்திருக்கீங்களா என்ன மாத்திக்கிட்டாங்கன்னு. முத்து அம்மா வந்து இன்னும் வந்து அந்த ஒரு விஷயம் நல்லா சொன்னாங்க, மொபைல் இல்லாம அவர் இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது, அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய இடங்கள்ல வந்து யோசிச்சு பேசினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பட் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் வந்து பயங்கரமா அட்வைஸ் தான் பண்ணாப்லையா. அவர் மண்டையெல்லாம் கழுவுல, மண்டையை கழுவுனாருன்னு வாங்க சவுண்டு. அப்ப முத்துவே சொல்லிக்காங்கம்மா, ஏற்கனவே வந்து முத்து இதெல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க, கொஞ்ச நேரம் நீ வேற கம்முன்னு இருமான்ற மாதிரி அவரே சொல்லுவாரு. அண்ட் சௌந்தர்யா வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, சௌந்தர்யா அப்பா ஒன்னும் மாறல சார், பாப்போம் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட. அப்புறம் அவங்க அம்மா நல்லா பேசினாங்க, கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் சார் அப்படிங்கறதா இருக்கட்டும். இந்த வீட்டுல இருக்கிறப்ப வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காவ. அது வந்து வேலையில இல்ல அந்த பொண்ணு சொல்லும், வேலை செஞ்சதை இங்க வச்சுக்குவாங்க, வெளில தேத்துருவாங்க, அதுக்குனால தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா சொல்லுவார், அவனால நான் நிறைய மாறி இருக்கேன், அவன் வந்து அப்படியேதான் இருக்கான் அப்படிங்கறதையும் அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. எங்க பிள்ளை ரொம்ப எங்களுக்கு வந்து நல்லபடியா தான் சார் இருந்திருக்காப்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க பாட்டி சொன்னதும் கோடான கோடி நன்றி சொல்லி. எங்க பிள்ளைய வந்து என்ன சொன்னாங்க, எங்க பிள்ளைய வந்து அப்படியே விஜய் டிவியில இருக்கிறவங்க வந்து காப்பாத்தி அவரை வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு காப்பாத்தி வார்த்தை விட்டுருவாங்க. விஜய் டிவி நீங்களும் சேர்ந்து எங்க பிள்ளை இந்த அளவு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்றாங்க. மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு சத்தமா பேசிட்டீங்க பாட்டி மொமெண்ட். பட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் நேஹா வந்து நல்லா சொல்லுவாங்க, சார் அவர் அப்படியே தான் இருக்காரு அப்படிங்கறதையும் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்திருக்குங்கிறதையும். இதுல நான் ஒரு விஷயம் ஒண்ணு கவனிச்சேன், முத்துவோடைய அம்மா வந்து அவர் இவர் இல்ல இத நீங்க சொன்னப்ப இத பத்தி பேச நினைச்சேன். ஏஆர் ரஹ்மான் அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன கொஞ்சம் ஒரு 4 படம் பண்ணி பெருசாயிட்டா உடனே வந்து அவராயிடுவார. அது என்னன்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை. கமல் அதை செய்வார். கமல் அவங்க வந்தாங்க போனாங்கன்னு பேசுவார். அது என்னவோ தெரியல, அது அப்படி எப்படி மாறுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது
அமெரிக்க அதிபரா இருந்தாலும் என் பொண்ணு ஆனாலும் அது எனக்கு என்ன பொண்ணு தான். அது நீ என்ன வேணாலும் வெளியில என்ன வேணாலும் பேசிக்க, வருவா போவா அப்படிதான் பேசுவோம். ஒருவேளை இப்படி மாறிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது நான் ரஹ்மான் அம்மா கிட்ட பாத்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஒருவேளை நான் கொடுக்குற மரியாதை எல்லாருமே கொடுங்க. அவன் சின்ன பையன், நீங்க வந்து டிகிரேட் பண்ணிடாதீங்க. அது இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு பேசும்போது அதுல உளவியல் ரீதியா ஏன் இதை அவங்க சொல்லணும் பாருங்க. நான் என் பிள்ளைய நான் மரியாதை சொல்றேன்ல, நீ மரியாதை பேசு. ரகுமான் வந்தான், டீ வாங்கி கொடுத்தான், அவனா இப்படி இந்த சுப்ராய நகர் ரோட்ல தான் சுத்திட்டு இருப்பான், நீ பேசக்கூடாது. ரகுமான் வந்தார், டீ வாங்கி கொடுத்தார், சென்றார், நின்றார், உட்கார்ந்தார், ஆஸ்கார் வென்றார். இல்லை, அதே நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். ஏன்னா நான் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் கஸ்டமர் கேர் அந்த சப்போர்ட்டு வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு க்ரோர்ஸ் கணக்கில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் போய் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பேசணும் அப்படின்னும் பொழுது நான் என்னை வந்து என் பாஸ் வந்து சொல்லவே சொன்னார், நீங்க கொஞ்சம் வந்து ரொம்ப குட்டி போனா தெரியுறீங்கம்மா, சல்வார் போட்டு வந்தா சாரி மாதிரியாவது போட்டு வாங்க கொஞ்சம். அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்கிறதுனால தான் நீங்க எதையே சொல்ல வந்த. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கவுண்டர் எப்படிதான் வாயிலே குத்திடுவேன், கவுண்டர் வருது தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்கோ. மொமெண்ட் ஒஸ்ட் ஜாக்கி நீங்க. அல்ல அந்த மாதிரி ஆனா ஒரு ரிக்வெஸ்டே அவர் வச்சார். அந்த மாதிரி நேரங்கள்லயாவது வந்து நீங்க கொஞ்சம் பெரிய பொண்ணாவே தெரியல, ரொம்ப குட்டீஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ கூட யோசிச்சேன், இந்த ரகுமான் அம்மாலாம் அப்படி சொல்றதுக்கான காரணம் ஒருவேளை ரொம்ப குட்டி பையனா தெரியறாப்ல, இந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் கொஞ்சம் அது, அதனால வந்து சின்ன பையன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க அப்படிங்கறதுக்காக சொல்ற மாதிரி. பட் அது ரொம்பவே சில இடங்கள்ல வந்து என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவரு நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க சின்ன வயசுல இருந்து இல்ல நாங்க இப்படிதான், அவர் வந்தார், விளையாடிட்டு வந்தார், காலெல்லாம் மண்ணாக இருந்தது, ஜட்டி மாற்ற தெரியவில்லை, நான் அவருக்கு ஜட்டி மாற்றேன், டயப்பர் மாற்ற தெரியவில்லை அவருக்கு, நான் டயப்பர் மாற்றினேன், குஞ்சாமணிக்கு பக்கத்திலே வந்து இதை வந்து மறைச்சை நான் கட்டினேன், நீங்க சொல்லுங்க தாராளமா. என்னவோ இது வந்து திடீர்னு வந்து போனதுக்கு அப்புறம் அது நம்மளுடைய பார்வை. இப்போ நக்கீரன் கிட்ட சொல்கிறேன், என்னோட அம்மா அப்பா வந்து அவர் வந்து அவர் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எனக்கு இன்னும் அது ரொம்ப அந்நியத்தன்மையாக இருக்கும். அது என் பொட்டாட்டியே வாடி போடி தான் கூடுவேன், என் பொண்ணை அப்படி தான் கூடுவேன். ரொம்ப நேசித்த பெண்கள் நான் அப்படி தான் கூட்டிருக்கேன். அதாவது கிட்ட இல்லாத பொண்ணுங்கள் அப்படி கூட்டதே கிடையாது. ஒரு நாள் அப்படி கூட்டது கிடையாது. ஒருவேளை நம்ம ஊர் சைடுல அப்படி இருந்து பழகிட்டோமா தெரியல. மோஸ்ட்லி நான் வந்து வாடி போடின்றது ரொம்ப கேஷுவலா வரும். ஆமா சரி ஓகே, என்னடி சொல்ற, என்னதாண்டி சொல்ற அப்படின்ற லெவல் தான் நம்மலாம், புரியுதுங்களா? அதனால வந்து அங்க வந்து நம்மளால. ஆமா. அதன் பிறகு விஷாலுடைய எவிக்ஷன் அது நடந்தது. அது நடந்து முடிஞ்சதற்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பாலா அந்த இவர்கள்லாம் வந்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிய போகுது. 140 119 ஆயிடுச்சு, 500 400 கிட்ட போச்சு. முடிய போகுது. இது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாலா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஏன்னா 334 பேர் இருக்காங்க, 381 லைக் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தவங்க எல்லாம் நிறைய லைக் போட்டாங்க. எல்லாம் படுத்து தூங்க போயிருப்பாங்க. காலையில நாளைக்கு காலையில பொங்கல் லீவ், எல்லாம் லீவ் இஸ் ஓவர். ஆமா, எல்லாம் வீட்டுக்கு. ஆமா, நாளைக்கு காலைல ஆபீஸ் போய் ஆகணும். ஆமா, போயிட்டு வந்தா எங்களுக்கு கஷ்டம் இல்ல. கரெக்ட் தான் மேடம், நீங்க ஒஸ்ட்னு சொல்லணும் அப்படின்னு சுதா வைரம் சொல்லியிருக்காங்க. ஒஸ்ட்னு சொல்லுங்க ஜாக்கி. ஒஸ்ட் இடுப்பு தெரியும்னு சொன்னல, அதுக்கு தான் ஒஸ்ட் சொல்லிட்டேனே நான் அப்பவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டஸ்டன்ட் பாலா அவர் தான் அந்த ஏதோ டைரக்டர் போல நிகழ்ச்சியுடைய அவர் தான். அவரால் அப்புறம் வேற எப்படி சொல்ல முடியும்? இப்போ நம்ம எடுத்த 12th கிளாஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சூப்பர் அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து எல்லாம் ஒரு ஃபென்டாஸ்டிக் கண்டஸ்டன்ஸ். எல்லாம் மொக்க மோகனா கூட்டு வந்து அப்புறம் என்ன சொல்ல முடியும்? எல்லாத்தையும் அப்படிதான் பண்ண முடியும். எல்லாம் ஸ்கிரிப்ட் கொடுத்தா படிக்கிறது தான், தனியா சிந்திக்கிறது எதுவுமே இல்லை அந்த வீட்டுல. முத்து அதை வச்சு 50 நாள் கதையை ஓட்டினார். தீபக் அப்பப்போ வந்தா கூட எங்க கெட்ட பேர் ஆயிட போதும், ஏன்னா ஏற்கனவே வந்து இருக்கிற பேரை கெடுத்து கூடாதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, ரொம்ப இதுவா இருந்தாரு. அதுக்கப்புறம் விஷால் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாப்புல, விஷால் கூட அருண் பேச ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதன் பிறகு விஜய்ஸ் பத்தி அவர் வந்து சொன்னாரு, போய் நீங்க ஹோஸ்ட் பண்றீங்களா, எங்க மைண்ட்ல அவர் மட்டும் தான் இருந்தாரு, போய் ஹோஸ்ட் பண்றீங்களான்னு கேட்டது இவர் சொல்லிட்டாரு, நான் எனக்கு பிபிஏ பிடிக்காது சார், நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வாரங்கள்ல அவர் வந்து ஒரு மாதிரி இருந்தாரு. 14 வாரங்கள்ல வந்து அவர் வந்து எங்களுக்கு கண்டஸ்டன்ட் எப்படி இன்டர்வியூ எடுக்கணும் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாரு அப்படிங்கறதையும் வந்து
இப்படி பண்ணலாம் ஒரு விஷயம், அதை வந்து உடனே அவர் திருத்துவார். கண்டஸ்டன்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் கத்து தரேன்னு சொல்ல சார், இப்படி பண்ணலான்ற மாதிரி ஐடியா கொடுத்தேன் அப்படின்றதையும் அது காரணம் சொன்னார். நிறைய இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி தான் நீங்க வரீங்க, பட் ரொம்ப ஈஸியா உங்களை பார்த்து என்ன சொல்லிடுறாங்க, இவன் இதனாலதான் வந்தான் அதனாலதான் வந்தான்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அந்த விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படிங்கறதையும் வந்து பயங்கர ஃபன்னாக நாங்க வந்து இந்த ஷூட் எல்லாம் பண்ணதற்கான முக்கிய காரணம் எங்களுடைய ஹோஸ்ட் தான் அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணாரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்ஜாய் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க. அதன் பிறகுதான் அந்த குட்டி, அவர் கிருஷ்ணன் குட்டி, அவர் வந்தாரு. அவரும் வந்து விஜேஎஸ் உடைய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா, எனக்கு உண்மையிலே பயம் இருந்தது, அவர் எப்படி பண்ணிருப்பாருன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. பட் அந்த ஒரு விஷயத்த நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கறதையும் அப்பவே சொல்லிட்டாங்க, நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எடிட்டிங் கட் பண்ணி வந்ததும் சரி, இதுவும் சரி. இது வந்து நிறைய கேள்விகளுக்கான எண்டாவும் இருந்தது. விஜேஎஸ் தான் பண்ணுவார், அவர் ஒழுங்கா பண்ணல, அவர் இப்படியா அப்படியான்றதுக்கான எண்டாவும் அந்த இது பதில் இருந்தது. அவருடைய ஏவியுமே எனக்கு தெரியல, இந்த வாட்டி அந்த ஏவி டீம் எதையாவது மாத்திட்டாங்களா பிபில என்ன அப்படின்னு தெரியல. முதல்ல இருந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல ஏவி பார்த்தா, அந்த ஏவியோட இம்பாக்ட் உண்மையிலே இல்லைங்க இந்த வாட்டி. அது யாருடைய ஏவிக்குமே நான் சொல்றேன், முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்களுடைய ஏவியே வந்து ஓகே தான். அது ஏன் ஓகே ஆயிடுதுன்னா, நீங்க சூஸ் பண்ற சாங்ஸ் தான் அந்த ஓகே வாக்கியது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நான் ராஜா அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மாதிரி வந்து வேற ஏதாவது இப்ப இந்த அந்த இன்னொரு ஒரு படத்துல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படிலாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரியான மியூசிக் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். பட் அப்படி தோணலை எனக்கு. அப்பதான் அவர் வந்து ஏவி முடியும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையும், கமல் சார் வந்து இந்த 4th ஃப்ளோர் வரைக்கும் அவர் வந்து 8 ஃப்ளோர் 7 ஃப்ளோர், அவர் 8ன்னு சும்மா 8 ஃப்ளோர் கட்டார். நான் 9வது ஃப்ளோர்ல இருந்து வர்றதுக்கான அடித்தளம் அமைத்து கொடுத்த அவருக்குமே நன்றி, கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி, டைரக்டருக்கு நன்றி, எல்லாருக்குமே அந்த நன்றிகளை வந்து அவர் சொல்லுவாரு. முக்கியமான ஒரு நன்றியை சொல்ல விட்டாரு, அவங்கதான். இது யாரு? அவங்க இல்லைன்னா இது சொதப்பிருப்பாரு கடைசியில. அவங்களுக்கு ரொம்ப இறக்க சுபாவம், கீழே இருந்து வந்தவரா, ரொம்ப இறக்க சுபாவம் வந்து பார்த்ததுமே வந்து டாடி என்ன போச்சு ஒண்ணு ஒரு டாடி டாடின்னு இப்படி போயிடுவாரு. ஆமா, அத கரெக்டா பண்ணி அனுப்பிச்சது வந்து கரெக்டா வந்து அந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ அதை வந்து சொல்ல மாட்டேன். அதன் பிறகு வந்து வெற்றிக்கான விஷயங்கள் செஞ்சது வந்து ஓகே, எல்லாரும் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து ஹக்கு கொடுத்தாங்க, வாழ்த்து கொடுத்தாங்க. முத்துக்குமரன் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். பட் இதுல எனக்கு ஒரு கேள்வி, இன்னொரு ஒரு கேள்வியும் இருந்தது ஜாக்கி. போன வாட்டி பாத்தீங்கன்னா ரன்னருக்குமே காசு கொடுத்தாங்க. ஆமா, அதுதான் சொன்னேன் நானும். இந்த வாட்டி ரொம்ப வின்னருக்கு முழுசா கொடுத்தாங்க ஜாக்கி. அர்ச்சனா மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல் காசு, ரன்னருக்கும் காசு. போன வாட்டி யார் ரன்னரா வந்தான்னு எனக்கு இப்ப டக்குன்னு வந்து யார் ரன்னரா வந்தா போன வாட்டி? யாரும் பையன் டான்ஸ் ஆடுவான், ஒரு பையன் மணி என்ன மணி, அவர் தான் 5 லட்சம் ஏதோ கொடுத்தாங்க. ஆமா, அவருக்கு ஏதோ காசு கொடுத்தாங்க. அதை வந்து பொட்டி காசு எடுத்துட்டு போனவங்களும் இருந்தாங்க. சோ அந்த ஒரு விஷயத்த நான் இங்க வந்து கவனிச்சேன். அது யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இதுதான் நடந்த விஷயங்கள். அப்படியே கமெண்ட்டுகளை படிச்சா முடிச்சு விட்டுறலாம் ஜாக்கி. மணி வந்து 160 நிமிடங்கள் ஆயிருக்கு. ஆமா, 160. அப்படியே நம்மளும் தேங்க்ஸ் சொல்ற சில விஷயங்களை அப்படியே நம்மளும் தேங்க்ஸ் சொல்ற சில விஷயங்கள் பண்ணிடுவோம். அவங்க மட்டுமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? ஏற்கனவே மனைவிக்கு ஹக் கொடுத்து தேங்க்ஸ் சொன்னேன். பொண்ணை கூட்டு, ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த 1.5 மணி நேரம் டிஸ்டர்ப் அந்த டைம்ல பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதன் பிறகு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அந்த 1.5 மணி நேரம் சொன்னீங்க, அதை மட்டும் திருத்திக்கிறேன். 1.5 மணி நேரம் இல்லைங்க, நாங்க வந்து நிகழ்ச்சி பாக்குறது ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம். ஏன்னா அவன் இன்னைக்கு சொன்னா என்கிட்ட, ஓ பிபி முடியுதா ஜாலி அப்படின்னா, உனக்கு என்னடி நீ என்ன கஷ்டப்படுற, இல்ல கைஸ் we can talk right அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை. ஏன்னா ஸ்கூல் முடிச்சு வருவா, 4 மணிக்கு ஸ்கூல் முடியும், 3:50 கால் பண்ணோம், 4 மணிக்கு போடும், 4:30 இதை போட்டுருவாங்க. போய் கூட்டுட்டு வருவேன், சில நேரத்தில் 5 ஆயிடும் 6 ஆயிடும். வந்ததுமே சமைக்க போவோம். அப்புறம் திரும்ப வந்து உட்காந்தோம்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பார்ப்போம். அப்புறம் இது 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆயிடும் ஏறக்குறைய. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தைய கூட்டு வச்சு பேச 4 மணி நேரம். இதுதான் எங்களுக்கு இந்த 105 days வந்து நடந்தது. இல்லை 4 நாள் மட்டும் அவங்க கூட லண்டன் போயிருந்தோம். அதுக்கே ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஐயோ இதுக்காக வந்தோம் கூட்டுன்னு இங்கேயும் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு அதை 4 நாள் அப்படியே ஒதுக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அந்த டிடிஎஃப் டைமில் வந்த விஷயத்த நாங்கள் பண்ணவே இல்லை. அதுதான் மேட்டர். ஸோ அந்த மாதிரி வந்ததில் யாழினிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது ஒரு பெரிய இடப்பெயர்வு. இது வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய இடப்பெயர்வு. ஸோ இந்த பெரிய இடப்பெயர்வில் எங்களோட வந்து முதல்ல வந்து இறங்கினதுமே சில விஷயங்கள்லாம் ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, எதை பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாத டைமில் வந்து நம்ம நேயர்களில் வந்து பார்த்திங்கன்னா
எஸ். அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்ததும் என்னென்ன இப்போ எதை செய்யணும் போகணும் வரணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் பண்ணது. வீடு பார்த்ததுல இருந்துங்க அவங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அதன் பிறகு அவங்க ஹஸ்பண்ட் பாலானா அவருமே வந்து நமக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னும் பொழுது அதை எடுத்துக்கிட்டு வந்து லண்டன்ல இருந்து வந்து பார்த்துட்டு போன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதன் பிறகு நிசாமுதீன் அவர் வந்து தான் ஊர்ல இருந்து வந்து பிரியாணி வந்து செஞ்சு கொடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் இங்க இருந்து கூட்டிட்டு போய் லிவர்பூல்லாம் சுத்தி காட்டிட்டு வந்த விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணாரு. அடுத்தது வந்து தீபி டக்குன்னு கேஷுவலா உள்ளார வந்த பையன். அது என்னன்னா நாங்க வந்து 180 பவுண்ட் வந்து பணம் கட்ட வேண்டியதா ஃபைன். நம்ம வீட்டுல காரணத்தை அது ஒரு தனி கதை, அதை பத்தி பேசணும். அதுல வந்து 80 பவுண்ட் வந்து அந்த பையன் கட்டினான். கட்டிட்டு இது கட்டிடுறது நல்லது, இதை நீங்க கட்டிடுங்க, இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி. எஸ் இல்ல அதை கட்டினது மட்டும் இல்லாமல் அதை கட்டலைன்னா என்ன நடக்கும், அதை இப்ப நீங்க கட்டாம இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க நடக்கும், அதுல இருக்கிற நிதர்சனத்தை சொன்ன வகையில தீபி தான் அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை பட்டோம். அதே மாதிரி 1-2 அங்க இருக்கும்போது டின்னர், அதாவது 31 நைட் டின்னர் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க சுத்தினதா இருக்கட்டும், வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள். அதே நேரத்துல வெங்கடகிரி முக்கியமாக இப்போ 20 பவுண்ட் போட்டிருக்காப்புல. வெங்கடகிரி வந்து ஃபர்ஸ்ட் ஊருக்கு வந்ததுமே வரவேற்றதா இருக்கட்டும், இப்பயும் வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், லண்டன்லேருந்து காரில் வரும்போது முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அவங்க சமைச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவோன்னு சொன்ன அந்த அன்பாக இருக்கட்டும், பெரிய விஷயங்கள் அது. அடுத்தது வந்து திலோஷினி அண்டு உமாதேவி, 2 பேருமே. உமாதேவி உமா எங்கள் வீட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட வந்தால் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க அப்படின்னு அந்த இன்வைட்டா இருக்கும், லண்டன்ல சொன்ன இன்வைட்டாஸா இருக்கட்டும், திலோஷினியா இருக்கட்டும். திலோஷினா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டு வந்து தங்கினாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எஸ். இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தியாவும் வந்து எங்களை வந்து பார்த்ததா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லும்பொழுது அவ வந்து டக்குன்னு அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்மருது. ஆமா. அப்ப வந்து ஒரு இப்ப வந்து குளிர் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டைம் பயங்கர குளிர். அதுக்கு வந்து ஒரு ஃபேன் எடுத்து வந்து கொடுத்தா அந்த ஃபேன் தான் இப்ப யாரும் வச்சு ஓட்டு தள்ளுது. பிறகு வந்து ஒரு நிமிஷம் ஜாக்கி, அமுதன் பிரான்ஸ்ல இருந்து அவரும் நிறைய கைடிங் எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணி இப்ப ஜாக்கியோட கலந்து அந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு ரித்தேஷ்னு ஒருத்தர், அவர் தான் வெங்கடகிரிங்களா? அவர் பேரு விட்டீங்களே அப்படின்னு இவங்க எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட் ஊருக்கு வந்த புதுசுல. இப்ப நீங்க யோசிக்கலாம் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே நமக்கு பிபி மூலமாக கிடைத்த நண்பர்கள். அதுதான் இப்ப இந்த ரயான் மாதிரி ஒரு ஆளை நாங்க சம்பாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த 8 வருஷத்துல எப்பவுமே சொல்றதுதான் அது. இந்த 8 வருஷத்துல நீங்க என்ன சம்பாதிச்சிட்டீங்க இந்த மாதிரியான மனிதர்களை சம்பாதிச்சோம். அப்புறம் அமெரிக்காவை பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த வருஷம் வந்து தியாகு வந்து ரொம்ப வந்து ரொம்ப பெரிய விஷயம். பேசு காசு கொடுக்குறேன்னு சொல்றதுல இருந்து இந்த யூகேல இருந்து கோபி இந்த லைட்ல இருந்து கேமராவில இருந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க தனியா இதுல எழுதிருக்கீங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வாங்கி இதெல்லாம் வந்து கோபி வாங்கி அனுப்பிச்சதுதான். சென்ட் வாங்கி இந்த இது சென்ட் கோபி வாங்கி பர்ஃபியூம்ல இருந்து எல்லாமே இல்ல எல்லாத்த விட அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர் வந்து வெளியூர் போயிருந்தாரு, அப்ப கனடாவும் எங்கேயும் போயிருந்தாரு. அந்த டைம்ல நீங்க லண்டன் வரீங்க இல்லைன்னா நான் வந்து எல்லா இடத்துலயுமே கூட்டிட்டு காமிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து அமெரிக்காவில் வந்து தியாகு ஆனந்தன் வந்து அவன் தான் வந்து இந்த மைக் முக்கியமா இந்த வருஷத்துல இந்த மைக் தான் தியேட்டர்ல வந்து எடுக்கிறதுக்குலாம் அது வந்து போனே வச்சு எடுத்துன்னு போயிட்டு, ஏன்னா ஒரு பெரிய கிம்பிள்லாம் எடுத்துன்னு போயிட்டா ஒரு மாதிரி அட்டென்ஷன் வந்துடும். ரொம்ப கையில வச்சுட்டே டக்குன்னு போது ஜஸ்ட் லைக் தட்டா பத்தோட போறோம்னா அவங்க கடந்து போறதுக்கு அது ரொம்ப பெருந்துரையா இருந்தது. கிம்பிள்லாம் வாங்கி அவன் தான் அனுப்பிச்சது. இந்த பவர் பேக்ல இருந்து இந்த ஸ்பீக்கரு இந்த சாண்டிஸ்க் இதெல்லாமே வாங்கி வச்சு அனுப்பிச்சது அவன் தான். அது ஓம் பிரகாஷ் வந்து இது அது பேர் என்ன இன்ஸ்டா பாட்டு வந்து வாங்கி அனுப்பிச்சதா இருக்கட்டும். ஏன்னா இன்ஸ்டா பாட்டு வந்து போன வருஷமே வந்து அவர் வந்து ஏர்பாட்ஸுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறது ஏர்பாட்ஸுக்கு பண்ணுறதுலாம் வந்து பண்ணியிருந்தாரு. அதே நேரத்தில் வந்து ஓம் பிரகாஷ் டீட்டெயிலில் நான் இத்தனை வருஷம் என்னெல்லாம் பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. சன்னி டே முக்கியமாக 100 டேஸ்க்கு வந்து ஒரு கவர் ரெடி பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணதாக இருக்கட்டும், சன்னி டே வந்து மறக்கவே முடியாது. ஸோ இந்த வகையில் வந்து அமெரிக்காவிலும் பார்கவி, ஏன்னா இந்த மாதிரி இப்ப தகவல்களை சொல்றது மற்ற விஷயங்கள் டீடைல்ஸ்லாம் சொல்றதுல சிமி வந்து அதே மாதிரி சிமி வந்து ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணதுன்னு சிமியை சொல்லலாம். அதன் பிறகு வந்து இஸ்மி பிரியா அதுதான் நீங்க ஞாபகம் வர்றது நீங்க சொல்லிட்டே இருங்க. இஸ்மி பிரியா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது போறதா இருக்கட்டும். அதே மாதிரி கவின் அவன் வந்து எல்லா டீட்டெயிலாக அனுப்புவான். கவின் அந்த டீட்டெயில் அனுப்புறதுல முத்தும்
முத்து முத்து அண்ட் லியோ 2 பேருமே அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. முக்கியமாக வந்து கீர்த்தி இந்த மாதிரி சின்னதாக இன்ஸ்டாவில் ஏதாவது இருந்தால் அனுப்பிச்சி வைப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவ்யா தாட் ப்ராசஸ் ஒன்றாவே இருக்கும். வந்து இப்போ ஊருக்கு கூட கிளம்பி போயிட்டு இருக்கிறா. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரா யூகே போனதுமே வந்து ஜாக்கி வந்து பயங்கரமாக குதுக்கலம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாரா. தருண் விக்னேஷ் நிறைய இன்புட்ஸை கொடுப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நண்பர்கள் வந்து தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமாக ரம்யா வந்து டெய்லி ஏதாவது அந்த லிங்கை வந்து ட்விட்டர் லிங்கை வந்து தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறதுல வந்து ரம்யா வந்து பெரும் பங்கு வகிச்சாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கேஷ் எல்லாருக்கும் வந்து லைக் போட வைக்கிறது போறதுலேருந்து இலங்கேஷ் மூலமாக அப்படி எனக்கு நிறைய பேர்கள் தெரியும். டக்குன்னு அதே மாதிரி வந்து கிஃப்டின் வந்து யூகேல இருந்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். நீங்க வந்து ரெகுலரா கமெண்ட் போட்டு இருக்கிற கிஃப்டின் ரொம்ப நாளா வந்து பெல்ஜியம் கூட்டிட்டு இருக்க போனா பாலகணேஷ் அதன் பிறகு வந்து ரெகுலரா கமெண்ட் வேற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நெல்லை சீமையா இருக்கட்டும், நக்கீரன் கேற்று, நிறைய நீங்க நினைக்க வேண்டாம், உல்லாசப்பறவையா இருக்கட்டும். இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பத்மினி, மகிழா கண்ணன் அவங்க எல்லாம் வந்து இப்ப இலங்கேஷோட சேர்ந்து அவங்க எல்லாமும் லைக் அலர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். தங்கம் அதன் பிறகு வந்து லதாயப்பா அதன் பிறகு வந்து பட்டக்குன்னு வந்து பாருங்க பார்த்திபனா அவங்க அண்ட் ராஜபாண்டியன் அண்ட் அண்ட் நம்ம போனா பாலகணேஷா இருக்கட்டும், விமலன் மணி ரெகுலரா வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதன் பிறகு அப்படியே நான் வேற இப்போ இந்த வாட்டி வந்தவங்கள வந்து லக்ஷ்மி அவங்க LUXன்னு வரும் அவங்களுடைய பேர், ஏத்திஸ்ட். அதன் பிறகு வந்து சுதா ஸ்ரீதர் சொல்லிட்டேன், குமார் அவர்கள், ஜானகிங்கிறவங்க இந்த வாட்டி வந்திருந்தாங்க. தங்கம் சொல்லிட்டேன், ஹரிஹரன் விஜயன், அப்புறம் நார்மல் ஹரிஹரன் வருவாப்ல அவங்க 2 பேரு. அதன் பிறகு வந்து கோபி அவர்கள் அதுலயும் இருப்பாங்க, உல்லாசப்பறவை சொல்லிட்டீங்க. அண்ட் கோபி கந்தன் ஒருத்தவங்க, அந்த 2 கோபி அதனால டக்கு ஞாபகம் வந்தது. அதன் பிறகு வந்து ரெகுலரா வந்து தீபா அப்படிங்கிறவங்க ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியதர்ஷினி அண்ட் அமிர்த சுவாமி நினைக்கிறேன். அமிர்த சுவாமி, ஃபாத்திமா அபு தாகிர் இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டாவே, அதாவது ஃபாத்திமாலாம் வந்து இப்ப கூட 100 பவுன் போட்டுருந்தாங்க. ஐ திங்க் அதெல்லாம் பெரிய விஷயம். ஃபாத்திமா அதெல்லாம் வந்து இந்த கெத்துலாம் இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் பேசுறோம். 30,000 இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜெயிக்கிற குதிரைகளை பணம் கட்டணும், ஜெயிக்கிற ஒரு என்னெல்லாம் பண்ணாருன்னோ உண்மைக்கு மாறாகவோ அது இருக்கிற நியூஆன்சஸை வந்து சுட்டி காட்டி பேசுறதுக்கு காரணம் உங்களை போன்ற மனிதர்களை நாங்க சம்பாதிச்சிருக்கிறது தான். இந்த இவ்வளவு பேர் இருக்கிறதுனாலதான் வந்து இதை நம்ம வந்து சரியா பண்றோம். பேர்களையும் வந்தவங்க தஹீரா, அதன் பிறகு வந்து நந்தினி சுஜித்ன்றவங்க, அப்புறம் வாணி பிரியான்னு நினைக்கிறேன், கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரஷ்யா அண்ட் இன்னும் ஒருத்தவங்க பேரு டக்குன்னு வரலையே. ஃபிலிம் எலைட் எப்பவுமே கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆண்டவர் தமிழ்ங்கிறவங்க அண்ட் அகிலா அண்ட் அதுக்கப்புறம் யூகேல வந்து பாலான்றவர் அவர் தான் வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு நீங்க பண்ணிக்கங்க, டிரைவிங்ல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து டிப்ஸ் கொடுத்ததும் அவர் தான். மேரின்றவங்க, அவங்க ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு ரொம்ப எப்பவுமே படிக்க வராது, மேரி அப்படிங்கிறவங்க, கனகு அம்மா அவங்க. அண்ட் அப்புறம் வேற யாரையாவது விட்டேன்னா அப்புறம் எப்பவுமே வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து இப்ப லுபுதா பிவி அண்ட் அன்சாரி சையத், அதே மாதிரி வேற யாருடைய பேரையும் நான் படிக்க மலேசியாவுல இருந்து பாத்தீங்கன்னா லோகேஸ்வரி. அண்ட் இங்கே வந்து ஒருத்தருடைய பேரை வந்து இப்பதான் நீங்க கரெக்டா படிக்கிறீங்க, ரஃபீக்னு நினைக்கிறேன் அவர் பேரு. நான் அவரோட செகண்ட் நேம் ஏதோ தப்பா படிப்பேன்னு வேற சொல்லுவார் அவரு, கரெக்டா படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேற யாரை விட்டுட்டேன்னு எனக்கு தெரியல, அப்படியே யோசிக்கிறேன். வேற யாராவது சன்னியோடைய பேர் சொல்லிட்டேன் நானு. அண்ட் பத்மினிங்கிறவங்களுடைய பேரையும் சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க அடிக்கடி இப்பெல்லாம் வந்து இது கமெண்ட் போடுவாங்க. அண்ட் ரத்னம் அப்படிங்கிறவங்க. அண்ட் வேற யார் ஷர்மிளா நாராயணசுவாமி, கரெக்ட், ஷர்மிளா நிறைய கமெண்ட். அவங்க வந்து இதுலயும் ஜாக்கி சினிமாஸ்லயும் வந்து கமெண்ட் போடுவாங்க பயங்கரமா. அவங்க வந்து ரொம்ப வித்தவுட் ஃபீல் அவங்க வந்து போட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் இருங்க அப்படியே நான் யோசிச்சு தான் சொல்றேன். சேலம் கார்த்திக் அவனும் வந்து நிறைய ஷேர் பண்ணுவான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. இவர் பிரேம் கோகுல் ராஜபாண்டியன்லாம் இந்த வாட்டி நிறைய கமெண்ட்களை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் ஹரிணி வேணுகோபால்
ரேணு அவங்க எல்லாமே வந்து கமெண்ட் இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுவாங்க. பார்த்திபன் அப்புறம் முக்கியமா வந்து குரோம்பேட் சுவாமிநாதன் சார் அவர் வந்து லாஸ்ட் சொல்லலாம். லதா ஐயப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் பிரபாகரன் இவங்க 2 பேருமே சொல்லிட்டேன். அன்சாரி செய்ய சொல்லிட்டேன். குமார் சத்யா அவர்களை சொல்லிட்டேன். ஜானகிலாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன். செல்வி அவங்க வந்து பண்ணுவாங்க சொல்லிட்டீங்க இல்லையா? அண்ட் மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்றதுதான் என்னுடைய மைண்ட் செட்டு. வேற யாரையாவது விட்டுருந்தேன்னா நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஞாபக அடுக்குகள்ல ராம் சப்போர்ட்டும் பண்ணுவாரு. அந்த SGD அனுப்புறவர் அவரு ராம் அவர்கள் வந்து நிறைய வந்து கமெண்ட்டுகள் இல்லைன்னா கூட அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அந்த விஷயங்கள்ல வந்து கரெக்டா இருந்திருப்பாங்க. அண்ட் தருண் விக்னேஷ் அவங்க கமெண்ட்லயும் வருவாங்க, விஷயங்களும் அனுப்புவாங்க. சொல்லிட்டேன். வேற யாரையாவது நான் மிஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல. இட்ஸ் மீ பிரியாவையும் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சிந்து நாகராஜன், அதுக்கப்புறம் வந்து சிந்து நாகராஜன், ஜமுனா இவங்கலாம் UK. வந்து ராதா சக்திவேல் இந்த வாட்டி நிறைய புதுசா படிக்கிற பேர் ராதா சக்திவேல். ஹரிணி, அப்புறம் வந்து வேற யாரு இது மாதிரி தொடர்ந்து கமெண்ட்டுகள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே ஹேமலதா தொடர்ந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேர் ஞாபகம் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப அதுதான் வந்து முக்கியமாக குரோம்பேட் சுவாமிநாதன் சார் வந்து ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிருந்தார். ஆமாம், அதே மாதிரி கவின் வந்து இந்த இதெல்லாம் பண்ணி போட்டிருந்தான். அந்த போட்டோவே மாற்றி என்னது அயன்மேன் மேன்லாம் போடுறான், நம்ம குரூப்லேயும் போடுறேன். எப்பயுமே வந்து மேலே இருக்கிற இப்போ பின் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாக்கி டிவியோடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கோம். அதனால அதை தொடர்ந்து பண்ணுங்க. அதில் நான் எல்லா விஷயங்களும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எஸ், அதில் தான் குரோம்பேட் சுவாமிநாதன் விஷயம் அதில் வந்து போட்டிருந்தேன். ஷனாஸ் உடைய பேர் மறந்துட்டேன். ஷனாஸ் வந்து ரெகுலரா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து சங்கீதா அவங்களுடைய பேர் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேற யாரு ஷனாஸோடவே இப்ப டக்குன்னு யார் பேரையோ யோசிச்சேன், பட் டக்குன்னு ஞாபகம் வரலையா, சாரி. அதுக்கப்புறம் வந்து சாந்தி ராமநாதன், சாந்தி அமல்ராஜ் ஒருத்தவங்க, சாந்தி ராமநாதன் ஒருத்தவங்க. அண்ட் அதன் பிறகு வந்து சக்திவேல் நாராயணன் அவர் ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாரு. அப்புறம் திவ்யா இவங்கலாம் இப்ப புதுசா எல்லாத்த விட இன்னொரு பேர் வந்து கான்ட்ரிபியூஷன்லயும் சரி ஹெல்ப் பண்றது அந்த கூடவே ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்களா, அருணாமா அவங்க அப்பா 2 பேருமே வந்து ரொம்ப அவங்க வந்து அவ்வளவு அன்பு. அது வந்து பேத்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வெஸ்டர்ன் யூனியன்ல ஒரு 35 பவுண்ட் போட்டு போய் பேத்திக்கு வாங்கி ட்ரெஸ் ஏதோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அவ கையில காசு நிறைய இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிட்டு செல்வி டிக்ளோசர் ஏதோ ஒண்ணு அவங்களும் வந்து போஞ்சூர் தான் அனுப்புவாங்க, ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அதே மாதிரி மலேசியாவுல டாக்டர் பிரியா அவளும் நிறைய விஷயங்கள். ரேவான்னு ஒரு பொண்ணு, அவ வந்து சென்னை. சரி, ஆமா, அன்னலட்சுமி. ஆமா, இவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கவங்க தான். ஸோ மோஸ்ட்லி எல்லார் பேரையும் சொல்லிட்டேன். உஷா, சோபனா, கிஃப்டின், இந்து பிரியா, மாதங்கி இவங்கெல்லாம் தொடர்ந்து கமெண்ட் போட்டுருக்கவங்க தான். ஸோ உமாதேவி அவ தான் வந்து அங்கே தங்க சொன்னது. முத்துமீனால் அவங்க வந்து துபாயில இருந்து போடுவாங்க. ஸோ 2 பத்மினியுமே சொல்லிடுறேன். ஒரு பத்மினி இவங்க உதயகுமார், வெறும் பத்மினி அவங்க. அதுக்கப்புறம் நாகூர்கனி அவர்கள், கௌதமி USA அண்ட் மீனாட்சி அவளும் USA தான். கீதா இந்த வாட்டி வந்தவங்க கீதா. அப்புறம் பொண்ணு வந்து அவளோட பேரை வந்து நான் கூட படிச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. பொண்ணு ஆனா புனிதா பொன்னுசாமி UK வந்ததுமே வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அனுப்பிச்சவாங்க வந்து புனிதா பொன்னுசாமி சொல்லணும். அது மட்டும் இல்ல நமக்காக வந்து இந்தியால இருந்து வரும்போது வந்து திங்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து இவர் குமார் அவர்கள், நம்ம குமார் மிடில்ஸ் ப்ரோ, அவங்க வைஃப் வந்து நர்ஸா இருக்காங்க. அவரும் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாரு. இவங்க சஷின்னு ஒரு பொண்ணு, நான் அவங்கள வந்து பையன்னு கூட படிச்சேன். அவங்க வந்து எங்கேயோ யூஎஸ்ல தான் எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அடுத்து யூகேல மகா நம்ம நடுவுல வேலையில வந்து லண்டன் மகாலட்சுமி. எஸ், மகா அவங்களெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அவங்க கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் யூகேல நம்ம செல்வா, சென்டலைட்ஸ்ல அவங்க அது வந்து இதன் மூலமாக வரலைங்கிறதுனால நான் இங்க சொல்லல. ஜேகே அவங்க ராஜி USA இருந்து ராஜி, அதுக்கப்புறம் ஜெயராம் இவங்கலாம் வந்து பெரிய சப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க. கிருத்திகாங்கிறவங்க கமெண்ட் பண்ணாங்க. கிருத்திகா வேற எல்லாரையும் மோஸ்ட்லி எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் ரொம்ப ரெகுலரா படிக்கிற கமெண்ட்டுகள்ங்கிறதுனால டக்குன்னு வந்து. அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து அர்ச்சனா அவங்க அப்பப்போ கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கூடுமானவரை
ஆமா எல்லாருடைய பேரும் சொல்லியிருக்காங்க. பவானி எஸ்ன்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. கரெக்ட், பவானி எஸ்ங்கிறது நிறைய வரும். அவங்களுடைய கமெண்ட் பராசக்தி பார்த்தீங்களா, பராசக்தி பாராமணி அவங்களுடைய பேரு. அதுக்கப்புறம் நானும் யாரையாவது விட்டுறேனான்றதுக்காக ரொம்ப யோசிக்கிறேன். ஷாலினி கோகுல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அனிதா சரவணன், நியூசிலாந்துல இருந்து அனிதா சரவணன், அனிதாவும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் 2 பேருமே நம்ம இது தொடர்ந்து பார்த்து கமெண்ட் அதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. லோகி அவங்கள சொல்லிட்டீங்களா, மலேசியா. இப்போ ரீசெண்டா அப்புறம் ரேகா மணிவண்ணன். ரேகா வந்து ரெகுலரா வருவா. அண்ட் வேற 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 மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன். ஆமா, ரைட், முடிஞ்சிச்சு. அப்படியே முடிச்சிடலாம். ஸோ குடும்பம் வரை எல்லாருடைய சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட்களும் ஓரளவுக்கு படிச்சிட்டோம். நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் இந்த வாட்டி சொல்லிட்டோம், நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கவின் வந்து இல்லை உண்மையிலேயே எதா இருந்தாலும் அனுப்பிச்சு வச்சுருவான். ஒரு இன்டர்வியூ நல்லா இருக்குது அனுப்பிச்சு வச்சுருவோம். இப்போ எப்படி அமுதன் முத்துவேல் அவங்கலாம் வந்து அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதை கூட மாதங்கி கூட அனுப்பிச்சு வச்சுருந்தேன். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் டேபிள் விஷயங்கள் அது மாதிரிலாம் நிறைய. சிமிச்சலா சொல்லிட்டேனே நான். சிமிச்சலா சொல்லிட்டேனே. சிமிச்சலா எல்லாமையா யூஎஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சிமிச்சலா. ஆமாமா, சிமியோடைய சப்போர்ட்லாம் வேற லெவல். உங்க சைட்ல வேற யாராவது அது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இலங்கேஷ் நண்பர்கள் யாரா இருந்தாலும் அவங்க பேரை நான் மிஸ் பண்ணிருந்தா டக்குன்னு அதை சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லிடலாம். பிரேம் கோகுல் ஆல்சோ. பிரேம் கோகுல் நான் சொல்லிட்டேன். பிரேம் கோகுலும் சொல்லிட்டேன். மகிழா கண்ணன், சசி கிருஷ்ணா. சசி கிருஷ்ணா சொல்லிட்டேன். அவதான் சசி தான் பெயர் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஸோ சசி அவர்களுடைய பேரும் சொல்லிட்டேன். அண்ட் நிறைய அதான் யார் யாருடைய பெயர்லாம் வருமோ எல்லாரையுமே சொல்லிட்டேன். இல்லை குடும்பம் எல்லாருடைய பெயரும் வாசிச்சிட்டோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் 382 லைக்ஸு, 281 பேர் வாட்சிங் ஸ்ட்ரீமிங் 2 hours. ஏன்னா நம்ம ரொம்ப எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் சார், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் ஒரு 8 நிமிஷம் பேசினா 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரமா அந்த 8 நிமிஷத்தை ஏன் விடுவாங்க, அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க. 406 லைக்கு 281 பேருன்றது எங்களை பொறுத்தவரையிலும் பெரிய விஷயம். காரணம் என்னன்னா ஜெயிக்கிற குதிரையில் பணத்தை கட்டாம நடக்கிற விஷயங்கள், அங்க இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணது வந்து கார்த்திகா. அவங்க யூஎஸ்ல இருந்து அவங்க அப்பா நம்மளுடைய ஃபேன் அப்படிங்கறதையும். அண்ட் அனாமிகாவுடைய பேர் விட்டேன். அனாமிகா இப்ப ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பத்மினின்னு ஒருத்தவங்க போடுவாங்க. பத்மினி சொல்லிட்டேன். பத்மினி இன்னொரு 2 பத்மினியுமே மென்ஷன் பண்ணிட்டேன். 2 பேர் வருவாங்க, அவங்க 2 பேரையுமே சொல்லிட்டேன். அண்ட் இவங்க ஷஹீதா சுல்தானா, அவங்க வந்து எப்போதான் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கும்பொழுது அவங்களுடைய பேரும் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இவங்க வேற ஏதாவது கமெண்ட்டுகள் இருக்கான்றதை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். பிரியதர்ஷினிலாம் சொல்லிட்டேன். ஆமா, நந்தினி சுஜித்தும் நான் சொன்னதே சொல்லியிருக்காங்க. நோ பிரைஸ் ஃபார் ரன்னர் திஸ் டைம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி. இருக்கப்பட்ட குடும்பம்ன்றதால விட்டாங்களான்னு தெரியல. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏன்னா ஒரு கிரைட்டீரியா வச்சு அந்த கிரைட்டீரியாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது எப்பயுமே இந்த ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இது வந்து செய்யறதுல வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. அதுதான் நேர்ஸ்னல் அவங்களுடைய பேரு மட்டும். அவங்க வந்து எப்படி என் பேர் படிக்க தெரியலன்றது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தடவை அமிச்சாங்க. என்ன நீ ஃபேமஸ் ஃபுட்பால் டீம் உங்க ஊர்ல என்ன நீங்க படிக்க தெரியலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்து இப்போ இந்த இதுல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. தஹிராவும் இந்த இதுல வந்து கமெண்ட் பண்ணவங்க. அண்ட் செல்வம் அவர்களும். அண்ட் thank you so much for mentioning me, Jackie sir. You are my favorite as well. Sudha ma'am, one step more. You mentioned yesterday about it. கீர்த்தி லக்ஷ்மன் அவங்களும் வந்து கமெண்ட் போடுவாங்க. கீர்த்தி லக்ஷ்மன்ங்களா? ஆமா, நான் ரெகுலரா அவங்கள பாக்குறது இல்ல, எனக்கு தெரியல. அவங்களும் அடிக்கடி கமெண்ட் போடுவாங்க. ஓகே, ஆமா. the worstன்றது சொல்லுவாங்க sometimes. ஓகே, ஞாபகம் லைட்டா ஞாபகம். ஆமா ஜாக்கி ஞாபகம் இருக்கு. ரெகுலரா பாக்குறது இல்ல அவங்கள, அதனால தெரியல. பிரேம் கோகுல் அவங்க வந்து $7 கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ பிரேம் கோகுல். முக்கியமா வந்து சொல்லுங்க. மகிழானந்த் சொல்லியிருந்தாங்க டாபிக்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு பேசுங்க, இன்னைக்கு என்ன சமையலாவது பேசுங்க. கண்டிப்பா பேசுவோம், டெய்லி வரோம். அதுதான் மேல இருக்கிற அந்த வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னது. அதுதான் முக்கியமா ரொம்ப மிஸ் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிரியா காந்தி சக்தியா ஒரு பெரும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு இது. அவங்க வந்து பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்றோம். ரெகுலரா வந்து போனதுல. அதன் பிறகு வேற யாசர் அராஃபத் வந்து நியூ கமெண்டரா. தேங்க்யூ. அண்ட் அதே போல வேற யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கோரா வந்து நாளைக்கு ஏதாவது பேசுங்க. கண்டிப்பாடா, நான் அதான் சொல்றேன். மோஸ்ட்லி நாங்க வந்து
அந்த நியானானால தான் வரும் அநேகமா. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்த்திக் ஸ்கொயர் கார்த்தி அவன் தான் வந்து இதுக்கான காலையில் அதை 2 பாகமாக பிரித்து போடுறது, தம்ப்நெயில் பண்ணுறது, இந்த படத்துக்கான எடிட்டிங் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே ட்ரெமெண்டஸ் ஒர்க்கு. முக்கியமாக ஜாக்கி சினிமாஸ் எடிட்டிங் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்றதுக்கு காரணம் வந்து அவனும் ஒரு காரணம். ஸோ அதுதான். அது மாதிரி கார்த்திகேயன் மாணிக்கம் வந்து கமெண்டரா நான் யோசிக்கல அவரை, ஏன்னா அவர் அந்த மாதிரி இல்ல. சோ அதனால அது சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் தோணல. பட் ஜஸ்ட் சிமிச்சலா யூஎஸ்ன்னு சொல்லும்போதே சொல்லிட்டேன் இலங்கேஷ். ஆமா, அதே மாதிரி சிபிசாக் அவருடைய கமெண்ட்டும் வந்து ரெகுலரா கமெண்ட் பண்ணுவாங்க. அவருடைய பேரும் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் வேற என்ன, வேற யார் கமெண்ட்டுகள் நான் இப்போ கமெண்ட்டுகள் தான் படிக்கிறேன். விஷாலுக்கு 50 டேஸ், தக்ஷிகாக்கு 59 டேஸ், அன்ஷி விஷால் அவ சொன்ன மாதிரி விஜய் டிவிக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா வைரம் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. உண்மை. அண்ட் வந்து எத்தனை பாலால தான் ஜாக்கி என்னது எதிர்க்கும் பெரிய ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாலா இருந்தாலும் நீங்க வந்து எதிர்ப்பீங்களா இந்த பாலை வச்சு அடிக்கிறதுக்கு, அதுக்காக தான் நினைக்கிறேன். அண்ட் குமார் சத்யா அவர்கள் வந்து அண்ணாசில ஐயோ அவளெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாது. சிமிச்சல்லா சிமின்னு சொன்ன, சிமிச்சல்லா சொல்லல, சிமி அப்படின்னு நான் சொன்னேன். அதனால நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் மேபி. ஐயோ அதெல்லாம் வேற லெவல். நான் திரும்பவும் சொல்றது, ஒரு ஃபோன் அடிச்சா அடுத்த செகண்ட் எடுக்க நான் நிறைய பேர் செக்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு அசிங்கமாக கூட இருக்கு அவள் அதை ஃபாலோ பண்றாளான்றதுக்காக. அது எத்தனை மணியாக இருந்தாலும் எடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியம். ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் கூட ஜாக்கி நான் ஒரு காலில் இருக்கும், உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல வரும், 5 மினிட்ஸ் வந்துடும். எப்படி செய்யலாம். ஆனால் இப்படி எடுக்கிறான்றதுக்காகவே நான் வந்து அப்பப்போ ஃபோன் அடிக்கிற ஆளும் கிடையாது. மெசேஜ் அனுப்புவேன், நான் ஃப்ரீயாக இருக்கணும் பேசணும் அப்படின்னுவேன். ஏதோ ரொம்ப எமர்ஜென்சி. இப்போ இந்த ஊர் வந்தப்பறம் எனக்கு டைமே இல்லை. இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையும் நைட்டு, அங்கே பகல் இங்கே நைட்டு. இதுதான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா 5 டைம் இதெல்லாம்ன்றதுனால அந்த யூஎஸ்ல இருக்கங்கன்னா இங்கே எங்கள் ஊரை பொறுத்தவரையும் 12க்கு அப்புறம் வர்றதெல்லாம் அவங்க ஒரு அளவுக்கு காலையில் எழுந்திருப்பாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் போகுது. இதுக்கப்புறம் டக்குன்னு பேர்கள் ஞாபகம் வந்தது அப்படியே சொல்லி ரோஹித்ங்கிறவர், அவர் கார்ன்ஃபிளேக்ஸ் ஏதோ ஒன்று போடுவார், அவர் ரோஹித்ங்கிறவர். அதுக்கப்புறம் வந்து முருகேஷ், அவர் வந்து யூஎஸ் வந்து யூகே வரும்போது லண்டன் வந்து மீட் பண்ணும்போது முருகேஷ் அவர் மெயில்ல அனுப்பிச்சிருந்தாரு. அதன் பிறகு ராஜி கார்த்திக்ங்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சீசி மேக்கோவரா சீஸ் மேக்கோவர். இதை தவிர்த்து இந்த சைலண்ட் வாட்சர் ஆனா ரொம்ப அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து ரெட் டி ஷர்ட்னா வந்துருவாங்க. அவங்க பேர் என்ன ஜாக்கி? ஷோபனா ஃப்ரம் சிங்கப்பூர். அவங்க வந்துருவாங்க. ஐயோ மறந்துட்டேன். கேஸ் ஆயிருக்கும். யார் உன்னை ஞாபகம் வச்சிருக்காங்கங்கிறது இப்போது புரிஞ்சுக்கோ நீ. கேஸ் ஆயிருக்கும். அதேதான். அண்ட் இவங்க மலேசியால வந்து 2 பேர், பிரியா டாக்டர் அப்புறம் லோகேஸ்வரி 2 பேர். அதே மாதிரி இப்போ கலாமாவும் வந்து நிறைய கமெண்ட்கள் பண்ணுவாங்க. கலாமா வந்து இப்போ பேரம் பிறந்ததுல ரொம்ப பிஸியா இருக்காங்க. கலாஷான் ஃப்ரம் துபாய். ஆமா, அங்க இருந்தும் பண்ணிட்டு இருப்பா அவளும். அதுக்கப்புறம் வந்து பவானி சொல்லிட்டேன். பாமதி குலராஜன். செகண்ட் நேம் ஆக்சுவலி பாமதி. இன்னொருத்தவங்க வந்து பானுமதி வைத்தியன். அவங்க பழைய, அவங்க வந்து சாமிநாதன் சார் குரூப். அவங்க அதே மாதிரி பராசக்தி அவர்களை சொல்லி, கௌரி கோபாலகிருஷ்ணன் சொல்லியாச்சு. கௌரி எல்லாம் சொல்லி. இவங்க எல்லாருக்குமே வேற யாராவது விட்டுற போறோம். நானும் ரொம்ப யோசிக்கிறேன் யாரையாவது விட்டுருவேனா அப்படின்ட்டு. இப்போ ஏன்னா கல்யாண பத்திரிக்கை வைக்கும் போது தான் என் சொந்த ஃப்ரெண்டுக்கு, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டு வைக்கல. அவன் வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏன்னா அம்மா வரல அப்படின்னா, எனக்கு பத்திரிக்கை வரல, நான் வந்துருவேன்டா. அம்மா கல்யாண பத்திரிக்கை வச்சுக்கணும்டா வீட்டில் எனக்குன்னு அப்படின்னு நம்பர். எனக்கு அப்படியே செருப்பு கிட்ட அடிச்ச மாதிரி இருந்தது. இதில் என்ன காமெடினா, சமயக்கட்டுல இருந்து வாழைக்கொலை அறுத்துட்டானுங்க, சமயக்கட்டுல இருந்து மிச்சர் எண்ணெயை வந்து எண்ணெய்க்கான தூக்கின்னு போயிட்டு இருக்கான். எனக்கு வச்சுட்டு எனக்கு வைக்கலன்னா நான் வந்துடும்டா என் ஃப்ரெண்டு. நீ எனக்கு அம்மா வைக்கணும், அப்போ தான் அம்மா வருவாங்கண்ணா. அப்படியே ஒரு மாதிரி கையிலான்னு அடிக்கிடுச்சு. அந்த மாதிரி இது மாதிரி சில நேரத்தில் ஆகும். அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டு பிள்ளையாச்சுக்கோங்க, அவ்வளோதான். இவர் அதை சொல்லும் போதுதான் ஞாபகம் வந்தது. யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஆனால் நீங்கள் அவங்கள மறந்துட்டீங்க. ஸ்ரீ துர்கான்ட்டு அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஆமா, பார்க்கறதே இல்லை அவ. அதனால
அவ வந்து இப்பெல்லாம் வந்து பாக்குறதே கிடையாது, முன்னாடியே பண்ணிட்டு இருந்தா. சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், அண்ணா மறந்துட்டாங்க மண்ணி அப்படின்னு என்கிட்ட வந்தா நான் முதல்லயே சொல்லிடுறேன். அது உண்மைதான், அது உண்மை. பாக்குறதுல போல இருக்கா எல்லாம், ஏதாவது கமெண்ட் போட்டாதான் தெரியும், மத்தபடி விஷஸ் பண்றது போறதெல்லாம் பர்சனலா மெசேஜ் அனுப்பிட்டு வேற யாரையோ இப்ப சொல்ல வந்து அவ ரொம்ப ரஹ்மான் ஃபேன், அவளுக்கு மெசேஜ் அனுப்புறது போறது இதெல்லாம் தனியா அது நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா ரெகுலரைஸ்டா வந்து இருக்குது இல்ல, இப்ப வந்து நிறைய பேர் அதுவும் வந்ததுனால. அதனாலதான் நான் வந்து இங்க யூகே வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே, நான் ஃபர்ஸ்ட் முதல்ல யூகே வர்றதுக்கு அவ்வளவு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். என்ன அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய புதிய புதிய நண்பர்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்தது. மகிழா கண்ணன் நான் உன் பேரை சொன்னேன்டா, திரும்பி கூட ரிப்பீட் பண்ணி பாரு. ஒண்ணு இல்ல, நீ இதுல போய் பாரு, நாளைக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது பாரு, உன் பேர் கண்டிப்பா வரும். ஏன்னா நான் சொன்னேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணேனா எனக்கு தெரியும். பெயர்களை சொல்வதுல எந்த இதுவும் இல்ல. ஆமா, சரி அப்படியே முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ஜாக்கி, கரெக்டா முடிஞ்சுச்சுங்களா? டைம் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, அது ஒரு நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா போயிட்டா, அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. ஸோ மோஸ்ட்லி எல்லார் பேரையும் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். யார் பேரையாவது விட்டுருந்தா இட் இஸ் நாட், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்கோம், பிளஸ் மறந்துருக்கலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. சஜீர் வந்து ஐ லவ் யூ அக்கா அண்ணா, உங்கள் இருவரின் விமர்சனத்தை மிஸ் பண்ணுவேன், ரொம்ப நன்றி. உங்களுடைய உண்மையான விமர்சனத்துக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எண்டோவர். ஹாவ் எ பீஸ்ஃபுல் நைட்ஸ் அண்ட் குட் நைட் அண்ட் என்ஜாய் யுவர் வெக்கேஷன்ஸ் அப்படின்ட்டு பிரபு ஆர். எனக்கு டக்குன்னு அவங்க பேர் ஞாபகம் இல்லை. பேங்க் டீட்டெயில் முதல்ல இது அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேபல் அக்கௌண்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜெயஸ்ரீயா அவங்க. ஓகே ஜெயஸ்ரீ ஃப்ரம் யூஎஸ்ஏ. எஸ், ஜெயஸ்ரீ ஃப்ரம் யூஎஸ்ஏ. அது எப்பயாவது ஒன்று பண்ணும், அது என்ன ஒன்றும் இல்லை, திடீர்னு இப்போ நம்பர் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் எஸ் பேப்பர்ல வந்து முதல்ல பணம் அனுப்பிச்சது ஜெயஸ்ரீ. எஸ் சூப்பர் ஜெயஸ்ரீ, தேங்க்யூ. அதனாலதான் திரும்ப இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கிறது காரணம், ஏதாவது யாரையும் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு அது மாதிரி ஆகும். ஐ லைக் சோ மச் போத் அக்கா. கௌரி செழி சொன்னீங்க, கௌரி கோபாலகிருஷ்ணன் சொன்னீங்களா தெரியல, ரெண்டு பேருமே கௌரி செழி, கௌரி கோபாலகிருஷ்ணன். செல்வ பிரகாஷ் நேம் சொல்லுங்க ப்ரோ. சிவபிரகாஷ் பேர் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், தெரியல. சிவபிரகாஷ். ஐ லைக் சோ மச் போத் அக்கா, யுவர் வாய்ஸ் ஐ லைக் சோ மச், டூ மச் அப்படின்ட்டு குமார் சத்யா. அவர் பேரையும் நான் சொன்னேன், குமார் சத்யா சொன்னேன். சரண்யா திருச்சி ஸ்ரீனிவாசன் அவரு. ஓகே, அவங்க பேர் சொல்லிட்டேன். குரோம்பேட் சார் வந்து சொல்லியாச்சு. சொல்லிட்டேன், மிஸ் பண்ணல. மோஸ்ட்லி எல்லாரையுமே சொல்லிட்டேன். ஓகே, பிரின்ஸ்லி சொல்லிட்டேன். அண்ட் சவுதி அரேபியா பிரியதர்ஷினி பேரையுமே மோஸ்ட்லி சொல்லிட்டேன். முத்து மீனால் அவங்க, சுஜிதா ஃப்ரம் துபாய். ஓகே, சுஜிதா. ஸோ மோஸ்ட்லி அனைவருடைய பெயரும் படிக்கப்பட்டது. ஸோ வேற யாரையும் நான் மோஸ்ட்லி விட்டுறல அப்படிங்கிறது தான் திரும்பவும் நான் நினைக்கிற ஒரு விஷயம். சரி, போலாமா? முடிச்சிடலாமா? நாளைக்கு அப்படி இருந்தால் நாளைக்கு ஏதாவது பெயர்கள், விடுபட்ட பெயர்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். செல்வராணி பாண்டியன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேற ஏன்னா எனக்கு நான் நிறைய மறந்துடும் அவங்க பெயர்களை ரொம்ப கரெக்டா. இல்லை, நான் அதுக்கு தான் திரும்ப ஞாபகம் வச்சு நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பட் வேற யாராவது மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லார் பேரையும் விட்டல, நான் பார்த்துக்கலாம். மேரி ஜெயசிங் பெயரை விட்டுட்டேன். மேரி ஜெயசிங் வந்து சொல்லுவாங்க, அடிக்கடி வந்து கமெண்ட்டுகள் கொடுப்பாங்க மேரி அக்கா. அண்ட் வேற யாராவது விட்டேனா? வேற யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தால் திரும்பி சொல்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையானே நினச்சி மன்னிச்சுட்டு நாளைக்கு என் பேரை நீ விட்டுட்டேன்னு சொல்லுவேன், நான் டப்பக்குன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? Yet another season, awesome season, Jackie and Sudha. Now enjoy UK better without the pressure of being there for us live in time and both bothering Tata next door. இல்லை, அது கொஞ்சமாவது இருக்கணும்ல. அதனால அது ரொம்ப உண்மை. UK வந்ததுனால நான் சரியான நேரத்துக்கு தூங்குறோம். 11க்குலாம் தூங்குவோம், 2 மணி 3 மணி ஆகும். சம்டைம்ஸ் ஃபைல் போய் சேராது, அந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள். அது ஒரு பெரிய கவலையா இருக்கும். இது வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு ஆக்சுவலி. அதுதான் ஆனந்த் வந்து ஹாய் ஜாக்கி சுதா, குட் ஈவினிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டைனிங் as past 3 months அப்படின்னதும் 2 மணி நேரத்துக்கு மேல பேசுறீங்க, கேட்கற எனக்கே தண்ணி தான் எடுக்குது. 2 பேரும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு பாருங்க. எஸ், கண்டிப்பா. கிருபாகரன் பேரை சொன்னேனானே கிருபா வந்து இங்க யூகே தான். அவரும் வந்து வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாரு. அவரும் சாரி ஞாபகம் வந்து இப்பதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். ஆனந்த் எம்ஜி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே, பட் இருந்தாலும் சொல்றேன். அவ்வளவுதான், மோஸ்ட்லி சொல்லிட்டேன். அன்சாரி சையது எல்லாருக்கும் எங்களுடைய ஸோ கமெண்ட் பண்ணி லைக் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். இந்த
105 நாள் 106வது எபிசோடில் வந்து கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. நாளைக்கு இதே நேரத்தில் இதே மாதிரியான ஒரு டைமுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். அதற்கான விஷயங்களை காலையில், அதாவது சாயங்காலம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. உங்களுடைய நேரமாக சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு செக் பண்ணும்போது அதில் என்ன விஷயங்கள்ன்றதை நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். தினமும் பேசுவோம். அதை பற்றி கவலையே பட வேணாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கண்டிப்பாக லைவில் வந்து பேசிட்டு போகிறது எங்கள் வேலையாகவே இருக்கும். அதற்காக கவலைப்பட வேண்டாம். மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபீல்லாம் வேண்டாம். டெய்லி வருவோம். யாரோ எங்கேயோ ஒருத்தவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது, வாக்கிங் போகும்போது, கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது உற்ற துணையாக இருக்கிறீங்கன்னு சொல்ல வார்த்தைகளை நான் சென்னையில் இருக்கும்போதும் நான் வந்து புறந்தண்டதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு யூடியூப்ன்றது 5 நிமிடத்துக்கு மேலே வந்து அட்டென்ஷன் சீக்கிங் போயிடுன்னு சொல்லும்போது அதில் வந்து நாங்கள் வந்து படமே நான் 5 நிமிஷம் பேசணும். நான் அதுக்கப்புறம் இது வந்தும்போது எல்லாருமே வந்து 1 மணி நேரத்தை வந்து அரை மணி நேரம் 20 நிமிஷம் ரிவ்யூ பண்ணும்போது கூட நாங்கள் அரை மணி நேரம், அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரமாக வந்து 2ஆக பிரித்து 1 மணி நேரம் போட்டோம். அந்த 1 மணி நேரம்ல என்ன ஆகும்னா 45 நிமிஷம்லாம் போயிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டுமே 50 நிமிஷம் போயிருக்கு. இப்படிலாம் வந்து தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி பண்ணோம். இது வந்து இன்னும் எளிமையாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து 2 மணி நேரத்தை அசால்ட்டாக அப்படியே போகிற வகையில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் இருக்க கண்டென்ட் வச்சு தான் நம்ம வந்து எப்படி பேசுறது. ஆனால் 1 மணிக்கு குறைவாக இல்லாமல் பேசுகிற அளவுக்கான விஷயங்களும் நீங்கள் போடுற கமெண்ட்டுங்களும் அதற்கான விஷயங்களையும் பேசும்போது அது சிறப்பாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமா, அதன் பிறகு வந்து இன்னொரு பேர் வந்து ஆர் பன்னீர்செல்வம்ங்கிறவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டேன். ஸோ அதனால அவரையும் ஞாபகம் வந்து டக்குன்னு சொல்றேன். ஸோ இவங்க அவர் பேர் என்ன சொல்ற, விஜய் விஷாலோடைய பாட்டி சொன்ன மாதிரி அதுவரையும் நீங்க அப்படியே எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க, எங்க வீட்டு பிள்ளைய ரொம்ப நன்றிங்கன்ற மாதிரி நீங்களே அந்த விஷயம் தொடர்ந்து எங்களோட பயணித்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தில் வச்சுக்கோம். ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும். நல்ல என்ன சொல்றது, அடுத்தடுத்த கட்டங்கள், வளர்ச்சிகள், இனிவரும் காலம் சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இயற்கை துணையில் இருக்கட்டும். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறியோடு வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.